மீண்டுமாக நாம் இந்த இரண்டாம் நாளில் சந்திக்கிறோம். நாம் இன்னைக்கு நேற்று தினத்தில் போலவே கர்த்தருடைய வருகைக்கு அடுத்த காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நேற்றைய தினத்தில் காலையிலும் மாலையிலும் இன்று காலையிலும் இப்படி கிருபை இரக்கம் தயவு கூடந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலும் நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் நீர் பேசுவீராக. திரும்பி போகும்பொழுது வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி போக கர்த்தர் கிருபை தருவீராக. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த 13ஆம் அதிகாரம் என்பது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தில் வரப்போகிறதான ஒரு மிகப்பெரியதான அரசாங்கம், அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 13:1 பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். சமுத்திரத்திலிருந்து மிருகம் வருகிறது என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23. அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமா. 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். மிருகம் என்பது எதை குறிக்கிறது? சரி, ஒருவேளை நீங்கள் தானியேல் புக்குக்கு ஏன் போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 7:3 வாசிங்க. வெவ்வேறு ரூபம் உள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. அப்போ இங்கே மிருகம் எங்கேருந்து எழும்புது? சமுத்திரத்தில். அப்போ மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்புதுன்னா என்ன அர்த்தம்? 23 திருப்பி வாசிங்க. அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமா. அப்போ மிருகம்னா என்னது? ராஜ்யம். சமுத்திரத்திலிருந்து மிருகம் வருகிறதுனா ஒரு ராஜ்யம் எழும்பி வருகிறதுன்னு அர்த்தம். சமுத்திரம் என்றால் ஜனங்களை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 17:15 வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 17:15. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். அப்போ சமுத்திரம் என்பது எதை குறிக்கிறது? ஜனங்களை குறிக்கிறது. மிருகம் என்பது ராஜ்யத்தை குறிக்கிறது. இப்போ வெளிப்படுத்தல் 13:1 வாசித்து பாருங்க. பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அப்போ சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் வருகிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு ராஜ்யம் எழும்பி வருகிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ வெளிப்படுத்தல் 13:1 ஒரு மிருகம் வருகிறது. 7வது வசனத்தில் வாசிங்க திருப்பி. பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ உலகம் முழுவதும் ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு ராஜ்யம் வரப்போகிறது என்று அர்த்தம். சகல ஜனங்களையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜ்யம் வரப்போகுது. இந்த ராஜ்யத்தை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. இந்த ராஜ்யம் என்பது தான் உலகத்தில் வரக்கூடியதான கடைசி சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தின் முடிவில் தான் இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக வருவார் என்று வெளிப்படுத்தல் 16:16 சொல்லுகிறது. அப்போ இந்த சாம்ராஜ்யத்தை தான் நாம் உபத்திரவ காலம் என்று சொல்லுகிறோம். இந்த சாம்ராஜ்யம் தான் 7 வருஷம் நடக்கும். வெளிப்படுத்தல் 12:4 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1260 நாள் அளவும். 6வது வசனம் 12:6, ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1260 நாள்னா 3.5 வருஷம்னு அர்த்தம். ஒரு மாதத்துக்கு பைபிள் கணக்கு 30 நாள். 1260 நாள்னா 3.5 வருஷம்னு அர்த்தம். அடுத்து 14வது வசனம், ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு பறந்து போகும்படி அவளுக்கு 2 கழுகின் சட்டைகள் கொடுக்கப்பட்டது. அவள் காலமும் காலங்களும் அரைக்காலமும் இருக்கா? அது ஒரு 3.5 வருஷம். மொத்தம் எத்தனை வருஷம்?
காலம்னா 1 வருஷம், காலங்கள்னா 2 வருஷம், அரை காலம்னா அரை வருஷம், மொத்தம் 3.5 வருஷம் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு 3.5 வருஷம், அது ஒரு 3.5 வருஷம், மொத்தம் எத்தனை வருஷம்? 7 வருஷம் அப்படின்னு அர்த்தம். இந்த 7 வருஷம் தான் உபத்திரவ காலம். இந்த 7 வருஷம் உபத்திரவ காலம் எப்போ தொடங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தொடங்கும். அதுக்கு பிறகு தான் இந்த உபத்திரவம் தொடங்கும். மத்திய 24ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் அப்படின்னு. ஸோ இந்த உபத்திரவ காலம் வேதனைகள் ஆரம்பிக்கும் போது இந்த 7 வருஷம் அது ஒரு உலக அரசாங்கம் ஒன்று நடக்கும், ஒரு கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் வந்து மிக கொடுமை வாய்ந்ததாக இருக்கும். அதாவது இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வாசிச்சிங்க இல்லையா, தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் 4 மிருகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். 3வது வசனத்தில் 4 வெவ்வேறு ரூபமுள்ள பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்தன. ஒவ்வொரு மிருகமும் ஒரு சாம்ராஜ்யம்னு இருக்குது. 7:23 வாசித்தோம். அதில் 4வது மிருகத்தை பற்றி சொல்லும்பொழுது அது மற்ற மிருகங்களை பார்க்கிலும் வேற்று உருவமாய் இருந்தது. அதாவது இருக்கிறதுலே மோசமானது த லாஸ்ட் கிங்டம், லாஸ்ட் கவர்மெண்ட் இப்போ வரப்போகுது. இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் உலகம் முழுக்க ஆளுகை செய்யும். இதை வந்து இன்னைக்கு பாஷையில் சொல்லணும்னு சொன்னால் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. உலகம் முழுக்க ஒரு ஆட்சி பண்ணக்கூடியதான அரசாங்கம். இதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர் அப்படி பண்ணியிருக்கிறாரு, 70% உலகத்தை ஆளுகை செஞ்சுருக்கிறார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் கோரேஸ் பண்ணியிருக்கிறார். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேபுகாத் நேச்சார் பண்ணியிருக்கிறார். அப்புறம் நம்ம காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்கிலேய சாம்ராஜ்யம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உலகம் முழுக்க ஆட்சி பண்ணாங்க. அதற்கு பிறகு இந்த ஆட்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போய் யாராவது அடுத்து பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இந்த 4வது மிருகம், கடைசி மிருகம், கடைசி சாம்ராஜ்யம் என்ன செய்யுமா, உலகம் முழுக்க ஆட்சி பண்ணும்படி எழும்பி வரும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இப்போ நாம் ஏன் இதை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த சாம்ராஜ்யம் எழும்பி வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய எல்லா அடையாளங்களும் நடைபெறுகிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த சாம்ராஜ்யம் தொடங்குவதற்கான காலகட்டம் வந்துருச்சு. அந்த சாம்ராஜ்யத்துக்குரியவங்க எல்லாருமே இப்போ வந்துட்டாங்க, வந்து அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நேபுகாத்தருடைய அரசாங்கம் வரும்பொழுது அதை முன்பதாகவே ஆண்டவர் எரேமியாவுக்கு வெளிப்படுத்தி அவர் சொல்கிறாரு, நேபுகாத் நேச்சார் வரப்போகிறான், தேவாலயத்தை இடிக்க போகிறான், நீ போய் சொல்லுன்னு சொல்கிறாரு. ஆனால் எரேமியா போய் சொல்லும் பொழுது அன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாலாம் என்ன பண்ணுறாங்க, அது எப்படி ஆலயத்தை கர்த்தர் கைவிடுவார், எரேமியா 26 இருக்குது, மீகா 3:12 இருக்குது. அவர் சொல்கிறாரு, அது எப்படி ஆண்டவர் தேசத்தை வந்து கைவிடுவார், எருசலேம் எப்படி மண்மேடாக்கி போகும், ஆலயத்தின் பர்வதம் எப்படி சீலோமை போல மாறும்னு சொல்லி எரேமியாவை பிடிச்சி அடித்து காவல் வீட்டில் வச்சுட்டாங்க. எப்போவுமே ஆண்டவர் வரப்போகிறதான தீங்கை முன்பதாகவே நமக்கு தெரிவிக்க வல்லமை உள்ளவர். குறிப்பாக சபைக்கு ஆண்டவர் அதை தெரிவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த சபை என்பது குறிப்பிட்ட கொஞ்ச காலமாக, நான் சொல்லக்கூடியது ஒரு 30-40 வருஷமாக இப்படிப்பட்ட எச்சரிப்புகளை வாங்க தவறிவிட்டது. அதாவது பூமியில் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, ஏதாவது சபைக்கு வந்து ரீச் ஆச்சா, சபைக்கு முன்பதாக சொல்லப்பட்டதா? உங்களுக்கு இந்த 20-30 வருஷமாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. தீர்க்க தரிசனம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு கேட்டிங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் தீர்க்க தரிசனம்னா என்ன, நடக்க போகிற காரியத்தை சொல்லுவாங்க, அப்புறம் வந்து எங்களுக்கு தேவையானதை சொல்லிக் கொடுப்பாங்க, குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க, அப்புறம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும்னு சொல்லுவாங்க, வீடு கட்டுவாங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இது எதுவுமே தீர்க்க தரிசனத்திற்குள்ளே வராது. தீர்க்க தரிசனம்னா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபையை கண்டித்து உணர்த்துவது தான் தீர்க்க தரிசனம். சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்க தரிசிகளாகவும் கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்கள் தீர்க்க தரிசனத்தை இப்பொழுது அப்படி விரும்புகிறது இல்லை. அதனால் உங்கள் மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறார். அந்த தீர்க்க தரிசியை நீங்கள் பேச அனுமதிப்பதில்லை. நீங்கள் ஏன்னா வசனம் சொல்லுதில்ல, கடைசி நாட்களில் தங்களுக்கு ஏற்ற ஒரு போதகர்களை, தங்கள் இச்சைக்கேற்ற போதகர்களை என்ன செய்வாங்களாம், தெரிந்து கொள்வார்கள். நீங்கள் அப்படி தான் தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் மீட்டிங்க்கு கூப்பிடும் போதே எப்படிப்பட்ட ஆட்களை கூப்பிட்றீங்க அப்படின்னா, ஆசீர்வாத பெருவிழா, சுகமளிக்கிற பெருவிழா, விடுதலை பெருவிழா, கட்டறுக்கிற பெருவிழா, இப்படி தான் போடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு அதுதான் வேணும், நீங்கள் அதைத்தான் விரும்புகிறீங்க. ஆனால் அப்படி ஒரு ஊழியக்காரனை நீங்கள் அழைக்க கூடாது. ஏன்னா அதுக்கு ஊழியக்காரன் தேவையே இல்லை. உங்களாலேயே சுகமளிக்க முடியும். நீங்களே விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. உங்களை கொண்டே கர்த்தர் சுகமளிக்கிற வல்லமையை வெளிப்படுத்துவார். நீங்கள் இயேசுவின் நாமத்தில் போனால் பிசாசு போகும். புரியுதா உங்களுக்கு? ஆசீர்வாதங்கிறது ஒரு ஊழியக்காரன் வந்து சொல்லி தான் அவங்களுக்கு கிடைக்குன்ற அவசியம் இல்லை. வசனம் தெளிவாக சொல்லுது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
நீங்கள் உண்மையாக இருங்க, ஆசீர்வாதம் எல்லாம் தானாகவே வந்துடும். உங்களுக்கு எதுக்கு ஊழியக்காரர் தேவை? அது போதகரோ, மெய்ப்பரோ, தீர்க்கதரிசியோ, எதுக்கு சபைக்கு தேவை? உங்களை கண்டித்து உணர்த்தி பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் சபை. நீங்கள் இப்போ சபையினுடைய மோட்டிவையே மாற்றிட்டீங்க. ஏன்னா நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்க இப்போ சபையை. கொஞ்சம் போதகர்களோ ஊழியக்காரரோ பைபிள் படி சொன்னால் ஒன்று போதகரை தூக்கிடுறீங்க, இல்லை நீங்கள் சர்ச்சு மாறிடுறீங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லிடுறீங்க. பாஸ்டர்ஸ் நல்லா தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் பண்ணுற சேட்டையில் தான் அவங்க வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது. நல்லா கண்டித்து பேசி சத்தியத்தை ஒரு ஊழியக்காரன் பேசினான்னா ஒன்று கூட்டம் கூடி ஊழியக்காரனை தூக்கிடுறீங்க, இல்லை ஊழியக்காரனை தூக்க முடியலன்னா நீங்கள் சபை மாறிடுறீங்க. அப்புறம் அந்த ஊழியக்காரர் பார்க்குறாரு, இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் மாறிடுறாரு. ஏன்னா அவருக்கு பொழப்பு நடக்கணும், இல்லைன்னா நீங்கள் அந்த பொழப்பை காணாமல் பண்ணிடுறீங்க. இப்போ அதனால் என்ன ஆகுது, நிறைய ஊழியக்காரங்க சத்தியத்தை அறிந்து உங்கள் மத்தியில் பேச பயப்படுகிறார்கள், யோசிக்கிறார்கள். அப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இது எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன. ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்கள் மத்தியிலே ஒரு சிறந்த ஊழியக்காரர் இருக்கிறார், அவரை பேச அனுமதி கொடுங்க. அவருக்கு பேர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் தான் சபையினுடைய மூத்த போதகர். பரிசுத்த ஆவியானுடைய பிரசங்கம் 3 பகுதி தான். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சபையில் பேசுகிறாருங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, அவர் மெசேஜ் 3 பேட்டர்ன் தான். இந்த 3 பேட்டர்னை தாண்டி பரிசுத்த ஆவியானவர் மெசேஜ் இருக்காது. ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது. ஒன்று பாவத்தை குறித்து, இன்னொன்று நீதியை குறித்து, இன்னொன்று நியாய தீர்ப்பை குறித்து. இந்த 3ஐ குறித்து தான் ஆவியானவர் பேசுவார். ஏன்னா வசனம் அப்படி போகிறது. அவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இப்போ பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டது அப்படின்னு பவுல் எழுதுறாரு. பழைய ஏற்பாடு முழுக்க ஆவியானவர் தான் கொடுத்துருக்கிறார். இப்போ யோசித்து பாருங்க, இந்த உலகத்திலேயே முதல் பிரசங்கியார், ஃபர்ஸ்ட் பிரசங்கியார் யாரு? அந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நீ பாட்டு செய்தி கொடுத்துட்டே போ, நாங்கள் பாட்டுன்னு கேட்டுக்கிட்டே வரோம். இடையில நின்று கேள்வி கேட்டீங்கன்னா திடீர்னு ஸ்டக்க பார்க்குதா இல்லையா? எங்களுக்கும் தெரியாமல் முழிக்கிறோமா இல்லையா? இப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு தேவையா இல்லையா? நம்ம பாட்டுன்னு நம்ம யாக்கோபுன்னா புதிய ஏற்பாட்டு யாக்கோபா பழைய ஏற்பாட்டு யாக்கோபான்னு கேட்பீங்க. அன்றைக்கி ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொல்லுது, இந்த சவுல் பண்ண வேலைக்கு தாங்க கர்த்தர் அவனை குருடாக்கி விட்டாரு அப்படின்னாரு. என்ன குருடாக்கி விட்டாருன்னு கேட்டேன். தாவீது அவன் படுத்தின பாட்டுக்கு தமஸ்குக்கு போகிற வழியில் அந்த சவுலை கர்த்தர் குருடாக்கி விட்டாருன்னு சொல்லு. எனக்கு பைபிளே மறந்து போச்சு. பழைய ஏற்பாட்டு சவுலையும் புதிய ஏற்பாட்டு சவுலையும் என்ன பண்ணிருச்சு, மிக்ஸ் ஆகிக்கு போச்சு. அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த கேள்வியெல்லாம் கேட்காத, நீ பாட்டு போயிட்டே இரு. கடைசியாக ஜாம் பண்ணுவோன்னா நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம், அவ்வளோதானே. லேலூயா. என்ன பார்க்குறியா நீங்கள்? நீங்கள் பார்க்குற போது எனக்கு ஒன்று புரியுது. எங்கள் பாஸ்டர்ஸ்லாம் எங்களை எவ்வளோ அன்பாக நடத்துவாங்க தெரியுமா? இந்த மாதிரிலாம் எங்களை அவங்க திட்டவே மாட்டாங்க அப்படின்னு. வேறு வழியே இல்லை. நாளைக்கு வரைக்கும் நான் இப்படி தான் பேசுவேன். என்ன உங்களால் ஒன்று என்ன செய்யலாம் தெரியுமா? அடுத்த டைம் கூப்பிடாமல் இருக்கலாம். ஒரு முடிவோடு தான் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? நமக்கே இப்போ ஆள் ரெடியாக இருக்குது பாருங்கள். நம்மளை தூக்கிறதுக்குன்னே ஒரு ஆள் ரெடியாக இருக்கேன். நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனம் வெளிப்படுது பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் என்ன செய்யலாம்? கூப்பிடாமல் இருக்கலாம். அதை வேணால் செய்யலாம். ஆனால் நாளைக்கு வரைக்கும் பேசி தான் போவேன். லேலூயா. அப்போது பைபிளினுடைய ஃபஸ்ட்டு பிரசங்கியார் யார்? ஏனோக்கு. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. யூதாவின் புஸ்தகம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் சொல்லுது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு 15ஆவது வசனம் சொல்லுது, 1000 பரிசுத்தவான்களோட தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று முன்னறிவித்தான் இருக்கு. அப்படிதானே இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பிரசங்கியார் யாரு? ஏனோக்கு. அவன் எதை பற்றி பேசியிருக்கிறான்? தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அப்போ ஃபர்ஸ்ட் பிரசங்கம் எதை பற்றி இருந்திருக்க? நியாய தீர்ப்பை பற்றி. அடுத்த பிரசங்கியார் யாரு? நோவா, 10வது தலைமுறையில். 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே வசனம் சொல்லுது, நோவா எதை பிரசங்கித்தான்? நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவான்னு இருக்குதானே? அப்படி தானே இருக்குது. அப்போ முதல் பிரசங்கம் நியாய தீர்ப்பை பற்றி, 2வது பிரசங்கம் நீதியை பற்றி. அடுத்து வரக்கூடிய அத்தனை ஊழியக்காரங்களையும் எடுத்துக்கோங்க. மோசேல ஆரம்பிச்சு அடுத்த பிரசங்கியார் மோசே தான். மோசேல ஆரம்பிச்சு கடைசி பிரசங்கியார் மல்கியா எடுத்துக்கோங்க. அத்தனை பேரும் ஒன்று நீதியை பற்றி பேசியிருப்பாங்க, இல்லைன்னா நியாய தீர்ப்பை பற்றி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டு ஃபர்ஸ்ட் பிரசங்கியார் யோவான் ஸ்நானகன். இவர் எதை பற்றி பேசினார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம், பாவத்தை குறித்து பேசுகிறார். அடுத்து நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்கினியில்
நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறாரு. அதுக்கு அடுத்த பிரசங்கர் இயேசு கிறிஸ்து. அவர் என்னத்தை பற்றி பேசினார்? மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம், பாவத்தை பற்றி பேசினார். ஒன்று பாவத்தை பற்றி பேசுவார், இல்லை நீதியை பற்றி பேசுவார், இல்லைன்னா நியாய தீர்ப்பை பற்றி பேசுவார். இதை மூணை தவிர பைபிளில் வேறு என்ன பிரசங்கம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே இது மூணுக்குள்ளே தான் இருக்கும். இந்த 30 வருஷத்தில் மட்டும் 4வது பிரசங்கம் வந்திருக்குது. அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய ஆசீர்வாத பிரசங்கம். என்ன ஆசீர்வாத பிரசங்கம்? உனக்கு வீடு கொடுப்பார். 1 வீடு இருந்தால் 2 வீடு கொடுப்பார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்தால் செகண்ட் ஃப்ளோர் கொடுப்பார். 2 ரூம் இருந்தால் 3 ரூம் கொடுப்பார். உனக்கு கார் கொடுப்பார். உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். வெளிநாட்டில் வேலை கொடுப்பார். குழந்தை இல்லையா, குழந்தை கொடுப்பார். இதையெல்லாம் உங்களுக்கு தீர்க்க தரிசனம்னு யார் சொன்னா? இதெல்லாம் பிரசங்கத்தில் உங்களுக்கு தேவைன்னு யார் சொன்னா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். உங்களுக்கு சபை என்பது எதற்காக உருவாக்கப்பட்டது? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி அவர் வரும்போது அவர் இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்புக்கு தான் சபை. சபையினுடைய வேலை வேறு ஒன்றுமே இல்லை. இப்படி உங்கள் பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறீங்க. உங்கள் பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, உனக்கு என்னப்பா ஆம்பிஷன்? இன்ஜினியர் ஆகணும். எல்கேஜியில் விடும்போது சொல்கிறாங்க, எல்லா பிள்ளைகிட்டையும் கேட்பாங்க, இன்ஜினியர் ஆகணும். மறுநாள் நீங்கள் போகும்போது உங்கள் பையன் செங்கலும் ஜல்லியுமா உட்காந்துருந்தா உங்களுக்கு ஓகேவா? ஸ்கூலில் கூப்பிட போகிறீங்க, அவன் மண்ணு கிளறிக்கிட்டு இருக்கான், இல்லைன்னா செங்கல் வச்சுக்கிட்டு இருக்கான். டீச்சர்கிட்ட கேட்குற, என்ன பண்ணுறான்? நீங்கள் தானே இன்ஜினியர் ஆக்கணுன்றீங்க, இப்போவே நாங்கள் கட்டுறதுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம சொல்லுவோம், நாங்கள் கட்ட சொல்லி கொடுத்துக்குறோம், நீ முதல்ல பாபா பிளாக் ஷீப் சொல்லிக் கொடு. நாங்கள் கொண்டு வந்து எதுக்கு விட்ட உடனே இப்போ இன்ஜினியர் ஆக்கிறதுக்கு விடலை, இங்கேருந்து படித்து வா, நாங்கள் ஒரு நாள் இன்ஜினியர் காலேஜ் அவனை சேர்த்துக்கிறோம். சபை உங்களை ஆசீர்வாதத்துக்கு சொல்லி கொடுக்குற இடம் தானே ஒழிய ஆசீர்வதிக்கிற இடம் இல்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கிற இடமா பிளஸ்ஸிங் சென்டராக மாற்றிட்டீங்க, ஹீலிங் சென்டராக மாற்றிட்டீங்க, டெலிவரன்ஸ் சென்டராக மாற்றிட்டீங்க. இது அதுக்கான இடமே இல்லை. இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டர், பரலோகத்துக்கு போகிறதான இடம். அப்போ ஹீலிங் நடக்காதா? அதுக்கு நடுவில் அதுவும் நடக்கும். பிளஸ்ஸிங் கிடையாதா? அதுக்கு நடுவில் அதுவும் இருக்குது. அப்புறம் டெலிவரன்ஸ் கிடையாதா? அதில் அதுவும் இருக்குது. பேக்கேஜ் இல்லையா? நீங்கள் ஒரு பேக்கேஜ் வாங்கினீங்கன்னா அதில் இப்போ நீங்கள் பர்கர் வாங்க போனீங்கன்னா கூடவே என்ன பண்ணுறான்? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸையும் வச்சிடறான், ஒரு கொக்கோ கோலாவையும் கொடுத்துட்றான், ஒரு டிஷ்யூ பேப்பரையும் வச்சிடறான். இது எல்லாம் மொத்தமாக இருக்குது. நீங்கள் தனியாக டிஷ்யூ கொண்டு வாங்கிக்கிட்டு கொக்கோ கோலா வாங்கினா அவன் சொல்லுவான், சார் எல்லாமே பேக்கேஜில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன வாங்கணும்? பேக்கேஜை மட்டும் வாங்க போதும். அதே தான் தேவன் சொல்கிறார், நீ சபைக்கு ஒழுங்கா வா, இதெல்லாம் தானாகவே நடக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரசங்க யாரும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவங்க வரவங்க என்ன சொல்கிறாங்க? உங்களை பார்க்குறவங்க முகத்தை பார்க்குறாங்க. முகம் ஏற்கனவே உங்கள் முகம் எப்படி இருக்குது? இருக்கிற பிரச்சனையில் சோகமாக தான் இருக்குது. வந்தவொடனே சொல்லிடுறாங்க, இங்கே ஒரு சகோதரி மிகுந்த துக்கத்தோடு இருக்கிறார். எந்த சகோதரி துக்கம் இல்லாமல் இருக்கு இல்லையா? ஒரு பிரதரை பார்த்தவொடனே சொல்லிடுறாங்க, உன்னோடு கூட பல வேதனைகள் இருப்பதை கர்த்தர் காட்டுகிறார். அவன் தான் கல்யாணம் பண்ணிட்டான, வேதனை கூட இல்லாமல் வேற என்ன இருக்கும்? இதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் தேவையா? இதுக்கு ஒரு தீர்க்க தரிசனமே தேவையில்லை. நீங்கள் எப்படி ஆயிட்டீங்கன்னா, இந்த மாதிரி பிரசங்க யாருங்களே என்ன ஆயிட்டீங்க? தேடி 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 கூப்பிட்டு அப்படியே ஆடுறதுனால உங்களுக்கு ஒரு 30 வருஷமா என்ன ஆயிடுச்சு? இந்த வேதத்தில் உள்ள மகத்துவங்கள், சொல்ல வேண்டிய காரியங்கள் உலகத்தில் நடக்குதானா? ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசன வசனம் என்ன செய்யுது? அது நடக்காம இல்லை. ஏன்னா அவர் சொன்னதை நிறைவேற்றுறாரு. ஆனால் கேட்குற இடத்துல சபை இல்லை. வசனம் தெளிவாக சொல்லுது, தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? எதையும் செய்ய மாட்டார். ஆனால் கேட்குற இடத்துல நீங்கள் இருக்கணுமே. இப்போ பாருங்கள், 430 வருஷம் மல்கியாலேருந்து மத்தியாயி வரைக்கும் 430 வருஷம் கர்த்தர் பேசவே இல்லை. ஏன் பேசலை? அப்போ 430 வருஷம் ஒன்றுமே நடக்கலையா? நடந்துச்சு. கர்த்தர் பேசலை. ஏன் பேசலை? கர்த்தர் பேசுறதுக்கு அங்கே ஆள் இல்லை. இருண்ட காலம்னு பைபிள் சொல்லுது. அந்த மாதிரி ஒரு இருண்ட காலத்துக்குள்ள தான் இப்போ இருக்குது. இப்போ என்ன இருட்டுனா, இப்போ பிரச்சனை என்னன்னா, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓ, சர்ச் இருக்குது, எங்கள் சபையில் ஆராதனை நடக்குது, எல்லாம் நடக்குது, ஆவியானவர் பேசுகிறாராங்கிறதா கேள்வி. ஆவியானவர் பேசுகிறாரு, உங்கள் காது கேட்குதா? வசனம் சொல்லுது, ஆவியானவர் பேசுகிறதை காது உள்ளவன். உங்கள் காது கேட்குதா? உங்கள் காது கேட்காது. எப்போ உங்கள் காது கேட்கும் தெரியுமா? வாலாகாமல் தலையாவாய். நல்லா கேட்கும், செம்மையாக கேட்கும். என்ன சொன்னார்? ஏதோ நல்ல வார்த்தை ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? அது மட்டும் கேட்கும். அதுவே இப்படி சொல்லி பாருங்க, நீ இப்போ இதே நிலைமையில் இருந்தால் பரலோகத்துக்கு போக மாட்டேன், கர்த்தர் உன்னை நொறுக்குவார். உன்னை பற்றி தான் பேசுகிறாருங்கிறான். நம்மளன்னு சொல்ல மாட்டான், அவன் பக்கத்தில் சொல்கிறார், உன்னை தான் சொல்கிறார். அப்போது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவியை அடைத்து விட்டீர்கள். இந்த 30-40 வருஷம் சபையில் உலகத்தில் இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் நடந்திருக்குது. ஏதாவது உங்களுக்கு சேர்ந்துச்சா? நீங்களும் உலகத்தார் மாதிரியே தான் எப்படி இருக்கிறீங்க? ஐயோ இப்படியெல்லாம் நடக்குது. நீங்கள் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொன்னபடியே நடக்குது.
நாம் அப்படி சொல்ல வேண்டிய ஆட்கள். ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்கிறார் பைபிளில், நான் இதை உங்களுக்கு முன்பே சொல்லவில்லையா, நான் முன்பே அறிவிக்கவில்லையா. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, வரும் காரியங்களை குறித்து என்னிடத்துல கேளுங்கள், நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவேன்னு சொல்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் அவதிப்பட வேண்டும் என்று விரும்பவே இல்லை, கஷ்டப்படணும்னு விரும்பவே இல்லை. நல்ல தண்ணியில் இறக்கி விட்டு நீச்சல் அடிக்காமல் அப்படியே மூச்சு அடைக்கணும்னு கர்த்தர் விரும்பவே இல்லை. கர்த்தர் நம்மை நன்றாக சந்தோஷமாக சமாதானமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நாம் அதை கேட்கக்கூடிய இடத்துல இல்லை. பாருங்க, இப்போ நம்ம பார்க்குற இந்த சம்பவம் இருக்குது, இந்த 7 வருஷம் அரசாட்சி, கிட்டத்தட்ட இவங்க ஒரு 20 வருஷமாக கிரியை செய்கிறாங்க. நாங்களும் 20 வருஷமாக இவங்களை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எந்த மாதிரி இடத்துக்கு சபை செவி சாச்சிச்சு? சபை எப்போ செவி சாச்சிச்சு? இதுக்கு கொரோனா வர வரைக்கும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க, அவர் இந்த கொரோனா நேரத்தில் யூடியூப்பில் பேச ஆரம்பித்தார், அவரான்னு கேட்குறாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு முன்னாடி 16 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கிறோம். 2004 எங்கள் ஊழியம் நடக்குது. கொரோனா வந்தது 2019 டிசம்பர், 2020 தான் லாக்டவுன். அப்போ தான் யூடியூப்பில் நாங்கள் வீடியோ போட ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோ 6 வருஷமாக யூடியூப்பில் இருக்குது. அதுக்கு முன்னாடியே இதே கேஜிஎஃப்க்கு வந்திருக்கிறோம், ஃபஸ்ட்டு பில்லிகிராம் ஐயா கூப்பிட்டுருக்குறாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறான்னா, அந்த கொரோனா நேரத்தில் யூடியூப்பில் ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் ஆன்னு கேட்குறான். அப்போ அதுக்கு முன்னாடி 16 வருஷம் சொன்னதை இவன் என்ன செய்யலை? கேட்கக்கூடிய இடத்தில் இல்லை. அப்போ அவங்க கேட்ட விஷயம்லாம் வேறு, அவங்க பார்த்த விஷயம்லாம் வேறு, அது அவங்களுக்கு போகவே இல்லை. கர்த்தருக்கு சோத்திரம், வருகைக்கு முன்னாடியாவது சபை ஓரளவுக்கு இப்படி திரும்பிடுச்சு. கொரோனா நேரத்தில் என்ன பண்ணிருச்சு? சபை கர்த்தர் பக்கம் திரும்பிடுச்சு. அதுக்காக கர்த்தருக்கு சோத்திரம், நல்ல வேலை. இன்னும் அப்படி கொரோனா ஒன்று வராமல் இருந்திருந்தால் சபை கர்த்தர் பக்கமே என்ன பண்ணியிருக்காது? திரும்பி இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வசனம், கேட்ட அந்த வசனம் இருக்குது, இது 2012 ஸ்டார்ட் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட அவங்க 50 வருஷமாக கிரியை செய்கிறாங்க கடைசி சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு. சொன்னால் கேட்குற இடத்துல நீங்கள் இல்லை. இப்போவாவது கேளுங்க. இது கண்டிப்பாக நீங்கள் இந்த பூமியிலே செழிக்கிறதுக்கான பிரசங்கம் இல்லை, ஆனால் தலைமுறை தலைமுறையாய் நித்தியமாய் பரலோகத்தில் வாழ்வதற்கான பிரசங்கம். அதை வேணால் உங்களுக்கு இது நிச்சயம் கொடுக்கும். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, கீழானவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். நீங்கள் அதை நாடுங்க, இதெல்லாம் தானாக வரும். இப்போ எங்களை என்ன ஆண்டவர் கைவிட்டாரா? ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், இப்படி ஏன் நீங்கள் அவங்களுக்கு கஷ்டத்தை பற்றியே பேசுகிறீங்க, உபத்திரவத்தை பற்றியே பேசுகிறீங்க, வருக ரொம்ப பாடுகளை பற்றி பேசுகிறீங்க, அதனால் ஆண்டவர் இப்போ பூமியில் எதுவும் கொடுக்காம விட்டுட்டாரா? ஒருத்தர் என்ன கூப்பிட்டு சொன்னார், வெளிப்படுத்தின விசேஷம் பேசினா அவங்களாம் விழுந்து போயிடுவாங்களான்னு. அப்போ நான் சொன்னேன், வெளிப்படுத்தின விசேஷம் பேசினவனே விழுந்துட்டானா கொடுத்தவன் என்ன ஆயிருக்கணும்? பேசுகிற நாங்களே விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் வாங்கி நம்ம கொடுத்தான்ல, யார்? யோவான். அவன் என்ன ஆயிருக்கணும்? இருக்கிறதுலே மோசமாக அவன் தான் விழுந்திருக்கணும். சும்மா இதெல்லாம் கதை கேட்குறதுக்கு பயம். அதாவது அவங்களுக்குலாம் என்ன அர்த்தம்? இப்போ நம்ம வீடுகளெல்லாம் பாருங்கள், பரலோகமே அப்படின்னு பாடினா டென்ஷன் ஆகிடுறான். என்ன சாவு பாட்டு பாடுறீங்க, நல்ல பாட்டாக பாடுங்கன்றான். பரலோகமே என் சொந்தமேன்றது இப்போ இருக்கணும். என்ன பாட்டு அவனுக்கு? கெட்ட பாட்டு, கெட்ட பாட்டு, நல்ல பாட்டாக பாடுங்கன்றான். அப்போ இவன் நம்ம என்ன பண்ண முடியும்? நான்லாம் காலையில் ஏஞ்சோடனே 2 தடவை எவனாவது பாடக்கூடாதுன்னா அவன் எதிரில் போய் பாடிடுறது. கேட்குற முடியுதோ இல்லையோ இப்போ கேள்றான்னு சொல்லிடுறது. பரலோகத்துக்கு போகிறது ஏன் அவ்வளோ பயம்? ஆண்டவர் வராருன்னா பயம், பரலோகத்துக்கு போகிறோன்னா பயம், வருகனா பயம். வருக வரப்போதாமே, ஏன் அப்படி கேட்குற? வருக வரப்போதாமே. விசா வருதுன்னா எவ்வளோ சந்தோஷமா, விசா வருதான். விசா வர்றதுக்கு மட்டும் கண்ணுக்கு அப்படியே அகலமாக விரியுது. அதுவே வருக வருதுன்னா சுருங்குது. கவனிச்சுக்கொள்ளுங்க, நம்ம கண்களுக்கு முன்பாக நம் காலத்தில் நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனங்கள்லாம் தெளிவாக இருக்குது, ரொம்ப நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இப்போ கடைசி சாம்ராஜ்யம், ஜனங்கள் அத்தனை பேரையும் ஆளுகை செய்யும். அதற்கு பேர் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுன்னு பேர். அதுக்கு பேர் என்னது? ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட். அது எப்போ தொடங்கும், எப்படி தொடங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. வெளிப்பாடு 6:2 வாசிங்க. பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டே, அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பனாகவும் புறப்பட்டார். இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? அந்த 13:7 வாசிச்சிங்க இல்லையா? அந்த கவர்மெண்ட் அது புறப்படும் போது எப்படி புறப்படுமா? ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் அப்படின்னு இருக்கு. கவனி, அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. கிரீடம் கொடுக்கப்பட்டதுன்னா ஆளுகை. கிரீடத்தை கொடுத்துட்டாங்கன்னா என்ன வந்துருச்சு? ஆளுகை வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஒரு கவர்மெண்ட் வேர்ல்டு ஃபுல்லாக வரப்போது. அந்த கவர்மெண்ட்டு எப்படி புறப்படும்னா வெள்ளை கலரில் புறப்படுமா. வெள்ளை கலர் தான் அதுக்கு அடையாளம்.
குதிரை என்பது சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி அதனுடைய ஆவி கிரியை செய்யும்னு இருக்கு. நீங்கள் வேணால் அந்த வசனத்தை ஒரு தடவை வாசிச்சுக்கோங்க. 6ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 4வது வசனம். நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு தூதன் எனக்கு பிரதித்திரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். வானத்தினுடைய 4 ஆவிகள் என்று சொன்னார். அந்த 1 முதல் 3 வசனத்தில் 4 குதிரைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அங்கேயும் வெள்ளை கலர், கருப்பு கலர், சிவப்பு கலர், புள்ளி புள்ளியான குதிரை அப்படி தானே இருக்குது. இங்கே நீங்கள் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்துட்டீங்கனாலும் அங்கேயும் 4 குதிரை இருக்கும். வெள்ளை கலர், கருப்பு கலர், சிவப்பு கலர், மங்கின நிறமுள்ள குதிரை 4 இருக்கும். இந்த குதிரைங்கிறது என்னன்னா ஆவிகள்னு இருக்கு. இந்த அந்திகிறிஸ்துவினுடைய ஆவி பூமியில கிரியை செய்ய தொடங்கும். இந்த ஆவி அதாவது கடைசி சாம்ராஜ்யத்தினுடைய ஆவி பூமியில கிரியை செய்ய தொடங்கும் போது அது எப்படி தொடங்கும்னா வெள்ளை நிறத்தில் போகுமா. வெள்ளை நிறம் என்பது எதுக்கான அடையாளம்? சமாதானத்துக்கான அடையாளம். வாசிங்க தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 11:21. அவன் ஸ்தானத்திலே அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான், இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து. எப்படி நுழைந்து? சமாதானமாய். அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க, நம்ம காலத்துல நிறைவேறிடுச்சது. அவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்ளுவான். அதுதான் அவன் கையில கிரீடம் கொடுக்கப்பட்டது. 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கிரீடம் கொடுக்கப்பட்டதுன்னா ராஜ்யத்தை கட்டி கொள்ளுவான், எல்லாரையும் ஜெயிப்பான், சமாதானமா நுழைவான், வெள்ளை கலர் குதிரை உள்ளே வரும், எல்லாம் தெளிவா இருக்கு. இப்போ இந்த கடைசி கவர்மெண்ட் பூமிக்குள்ள எப்போ நுழைஞ்சிச்சு, இந்த வெள்ளை கலர் குதிரைக்கான அடையாளம் எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2012 ஒரு கவர்மெண்ட்டுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க. இதை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். The Nobel Peace Prize for 2012 is to be awarded to the European Union. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுதுங்களா? அதாவது 2012க்கான சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஐரோப்பியன் யூனியனுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு. என்ன ஆச்சரியன்னு கேட்குறீங்களா? இதுவரைக்கும் சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஒரு நாட்டுக்கு கொடுக்கப்பட்டதே கிடையாது. இதுதான் சரித்திரத்திலே ஃபஸ்ட்டு டைம். இதுக்கு முன்னாடி சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. அது எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா யூனிசெஃப் அப்படின்னு ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டது. சமாதானத்துக்கான நோபல் பரிசு மனுஷனுக்கு தான் தருவாங்க, யாருக்கு தரமாட்டாங்க? ஒரு நாட்டுக்கு தரமாட்டாங்க. ஏன்னா நாட்டில் ஏதாவது ஒரு மனுஷன் தானே பண்ண முடியும். இப்போ யாசர் அராஃபத் ஐயாவுக்கு கொடுத்தாங்க, பில் கிளின்டன் கொடுத்தாங்க, ஒபாமாவுக்கு கொடுத்தாங்க, சுயி இருக்கிறாங்களே பர்மாவில் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சமாதானத்துக்கான நோபல் பரிசு மனுஷனுக்கு தான் தருவாங்க, ஒரு நாளும் தேசத்துக்கு தரமாட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் சமாதானத்தை. அது என்ன சொல்லி அவங்க கொடுத்தாங்கன்னா 2ஆம் உலக யுத்தத்திலேருந்து 3ஆம் உலக யுத்தம் வரைக்கும், இது வரைக்கும் இன்னும் வரல 3ஆம் உலக யுத்தம், இத்தனை காலமும் ஐரோப்பாவில் யுத்தம் வராதபடிக்கு தடுத்தது யாருன்னா இந்த யூரோப்பியன் யூனியன் தான். இந்த பூமியில் சமாதானமாக இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு அதை கொடுத்துருக்குறாங்க. யூரோப்பியன் யூனியன் தான் அடுத்த வல்லரசு. இப்போ அமெரிக்கா வீழ்ச்சி அடையும் அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அமெரிக்கா என்ன ஆயிடுச்சு? வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அமெரிக்காவுடைய பொருளாதாரம் உலகத்தின் 10வது இடத்துக்கு போயிருச்சு. இன்றைக்கி அமெரிக்கா மீட்க முடியாத கடனுக்குள்ளே போயிருச்சு. 33 ட்ரில்லியன் கோடி டாலர் கடன் போயிருச்சு. இனி அமெரிக்காவுடைய கடன் என்ன செய்ய முடியாது? மீட்கவே முடியாது. இதோ இப்போ வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அமெரிக்கா இந்த வாரை நிறுத்தாது. ஏன்னா நிறுத்திச்சுன்னா மாட்டிக்கும். ஸோ இந்த வார் 3rd வேர்ல்டு வாராக மாறும். ஒவ்வொரு வேர்ல்டு வார் முடியும் போதும், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடியும் போது இங்கிலாந்து வல்லரசாக இருந்துச்சு, 2nd வேர்ல்டு வார் முடியும் போது அமெரிக்கா வல்லரசாக போச்சு. இப்போ 3rd வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா வேர்ல்டு வார், இது அப்படியே 3rd வேர்ல்டு வாராக மாறும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதை பற்றி நம்ம நாளைக்கும் பார்ப்போம். இந்த 7 வருஷத்துக்குள்ள மிகப்பெரிய வார் உலகம் முழுக்க வரும். ஆரம்பிச்சிருச்சு, வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாரானது, யுத்தமானது மிகப்பெரிய அளவில் மாறி எல்லா உலகத்தினுடைய நாடுகளுடைய தன்மைகள்லாம் மாறிடும். அமெரிக்கா வல்லரசு நிலையிலிருந்து போயிடும். அதற்கு பதிலாக யூரோப்பியன் யூனியன் வல்லரசாக வரும். இப்போ யூரோப்பியன் யூனியன் வல்லரசாக மாறிக்கிட்டு இருக்க 2 முக்கியமான காரியங்களில் அவங்க டிக்டேட்டர்ஷிப் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சர்வாதிகாரமான முறையை கையில் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போது கடைசி சாம்ராஜ்யம், இந்த சாம்ராஜ்யத்தில் கடைசியாய் ஒரு ராஜா வருவான். அவன் வருவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார். புரியுதா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது சொன்னது, சொன்ன மாதிரியே ராஜ்யம் வந்துருச்சு. அப்போ இந்த ராஜ்யத்தில் கடைசி ராஜா யாருன்னு நமக்கு, முதல் ராஜா வேணா யாருன்னு தெரியும், வந்து உட்காந்தா தெரிஞ்சிடும். கடைசி ராஜா யாருன்னு
தெரியாது. கடைசி ராஜாவுக்கு முன்னாடி தான் கர்த்தர் வருவார்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை இப்போ இருக்கிறவர் கடைசி ராஜாவா, அடுத்து வரவர் கடைசி ராஜாவா நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ராஜா வந்த காலத்தில் அவர் வருவதற்கு முன்பதாக, அவன் தான் 7 வருஷம் ஆள போகிறவன், அதற்கு முன்பதாக கர்த்தர் நம்மை மீட்டுக் கொள்வார். அல்லேலூயா. அப்போ நமக்கு எவ்வளோ டைம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் துல்லியமாக நிறைவேறி கடைசி சாம்ராஜ்யம் வந்து நின்றுச்சு. இப்போ இவங்க 10 நாடுகளோட வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மிருகத்துக்கு 10 கொம்புகள் இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ இவங்க 10 நாடுகளோட வந்துட்டாங்க. வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் பேர் இவங்களுக்கு, WEU அப்படின்னு பேர். இப்போ இவங்க வந்தாச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்றதா முக்கியம். இப்போ இது நடக்க போகிறத உங்களுக்கு சொல்லிட்டோம். இந்த 3ஆம் உலக யுத்தம் முடிவடையும் போது இது வல்லரசாக மாறும். வல்லரசாக மாறும்போது 7 வருஷம் உலகத்தை ஒரு ராஜா ஆளுகை செய்வார். அந்த ராஜாவின் காலம்தான் உலகத்திலே மோசமான காலம். அந்த ராஜா வருவதற்கு முன்பதாக கர்த்தர் உங்களை எண்ணி மீட்டுருவார். ஸோ இப்போ நமக்கு இவங்க எப்படி உலகம் முழுக்க ஒன் வேர்ல்டு ஆக்கி வச்சிருக்கிறாங்கன்றதை பார்க்க போகிறோம். பல விஷயங்களில் நடந்த விஷயத்தை நமக்கு தெரியாது. நாம் வேற அதாவது பிசாசோட திட்டம் என்னென்னா, ஆண்டவர் நடத்துகிறத நீங்கள் தெரிஞ்சிக்க கூடாதுன்னு அவன் விரும்புகிறான். தேவனுடைய திட்டம் என்னென்னா, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இயேசு பிறந்தபோது அதை தெரிஞ்சிக்க விடாமல் வேற ஒரு வேலையை பிசாசு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, சாஸ்திரிகளை அனுப்பி சொல்கிறாரு, தூதனை அனுப்பி சொல்கிறாரு, இஸ்ரவேலில் ராஜா பிறந்துட்டாருன்னு சொல்ல வர்றார். மரியாளுக்கு அதே மாதிரி சொல்கிறார், நீ கர்ப்பம் தரிக்க போகிறேன்னு சொல்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துவார். பிசாசு தெரியப்படுத்தாதபடிக்கு மறைப்பான். இப்போது இவ்வளோ இப்போ நம்ம பார்க்க போகிற காரியங்கள் எல்லாம் இனிதான் ஏற்கனவே நடந்து முடிந்தவைகள். ஒன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகம் முழுக்க ஒரு கவர்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுக்க ஒரே ராஜா. அலெக்சாண்டர் இருந்த மாதிரி, அப்புறம் விக்டோரியா மகாராணி இருந்த மாதிரி, உலகம் முழுக்க ஒரே கிங், உலகம் முழுக்க ஒரே லாங்குவேஜ், ஒரே மொழி. இப்போ அலெக்சாண்டர் காலத்தில் கிரேக்க மொழி உலகம் முழுக்க இருந்துச்சு. அப்புறம் ரோமர்களுடைய காலத்தில் லத்தீன் மொழி இருந்துச்சு. இப்போ பிரிட்டிஷ்காரங்க இருக்கும்போது என்ன இருந்துச்சு, இங்கிலீஷ் உலகம் முழுக்க இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ ஒரு மொழி உலகம் முழுக்க வரப்போகுது. 3வது, உலகம் முழுக்க ஒரே ரிலீஜியன், ஒரே மதம், ஒரு கடவுள் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் சாத்தியமா? இப்படி ஏற்கனவே இருந்திருக்கு. இதே மாதிரி உலகத்தில் என்ன பண்ணியிருக்கு, இருந்திருக்கு. இப்போ நேபுகாத்நேச்சர் ஒரு சிலையை செய்கிறாரா, வணங்காதவங்கள கொலை பண்ணுறாரா, அதான் ஒன் ரிலீஜியன். வணங்காத யாவரும் என்ன செய்யப்படுவார்கள். இதே மாதிரி ரோமர்கள் காலத்தில் இருந்துச்சு. ரோமர்களுடைய சிலையை வச்சு, சீசர் சிலையை வச்சு எல்லாரும் வணங்கணும்னு சொல்லி வணங்காதவங்களை நெருப்பில் தூக்கி போட்டாங்க. அவங்க காலத்தில் அப்படி நடந்துச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு சாம்ராஜ்யத்திலும் நடக்கும். இப்போ இந்த காலத்திலும் நடக்க போகிறது. ஆனால் இனி அவங்க ரெடி பண்ண போகிறதில்ல, எல்லாம் ரெடியாக இருக்கிறது. ரெடியாக இருக்கிற விஷயத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவது, ஒன் வேர்ல்டுக்கு இதுக்கு அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெளியரங்கமான காரியத்தை பார்க்குறோம். இதெல்லாம் ஒன் வேர்ல்டுக்கான ரெடி பண்ணி வச்சிருக்கிற காரியம். என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க தெரியுதா என்னன்னு? ரொம்ப பொடி எழுத்தாக இருக்குது. உங்களுக்கு புரியுதா, தெரியுதா? இல்லை படிக்க முடியுதா? எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, குளோபல் அக்ரிமெண்ட். இது நம்ம பின்னாடி பார்க்க வேண்டியது இருக்கட்டும். கவனிங்க, இதான் ஒன் வேர்ல்டு. ஒன் வேர்ல்டுக்கான எல்லாத்தையும் இப்போ பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? இப்படி G20 மாநாட்டில் என்ன அவங்க ஸ்லோகன் கீழே கொடுத்தாங்கன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒன் வேர்ல்ட், ஒன் ஃபியூச்சர், ஒன் ஃபேமிலி. அவங்க கொடுத்துருக்கிறதே ஒரே உலகம், ஒரே குடும்பமாக இருக்க போகிறோம், ஒரே எதிர்காலம். இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் சாத்தியமே. இன்னும் சொல்ல போனால் இது அப்படியே அகைன்ஸ்ட் டு பைபிள். எப்படி சொல்கிறீங்க? ஆதியாகமம் 11 இதைத்தான் அவங்க சொன்னாங்க. நாம் பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தை கட்டுவோம், நமக்கு பேர் வழங்கும்படி ஒரு நகரத்தை கட்டுவோம். அன்னைக்கு அவர்களுக்குள்ள என்ன இருந்துச்சா? ஒரே பாஷை இருந்தது. இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இந்த பாஷைகளை என்ன ஆக்குறாரு, தாறுமாறாக்குறாரு. அடுத்து என்ன பண்ணுறாரு, கண்டங்களா தீவுகளா உலகத்தை பிரிக்கிறாரு. எப்போ பிரித்தாரு? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசி. ஆதியாகமம் 10:25. ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலேகு என்று பெயர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. இங்கிலீஷ்ல the earth was divided ன்னு இருக்கும். பூமி என்னாச்சு? பகுக்கப்பட்டது. விஞ்ஞானிகள் சொல்வாங்க, பல மில்லியன் வருஷத்திற்கு முன்பதாக ஒருவேளை பூமியின் மேல் இன்னொரு கிரகம் மோதி இருக்கலாம், அல்லது எரிக்கல் விழுந்திருக்கலாம், அதனாலே கண்டங்கள் தீவுகளாக பிரிந்திருக்கலாம்,
அதனாலே டைனோசர் எல்லாம் செத்து போய் இருக்கலாம். இந்த கலாம்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சயின்ஸில் என்ன இல்லை, ப்ரூஃப் இல்லை. ரொம்ப காலமாக ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க, டைனோசர் காலம் வேறு மனுஷ காலம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு, டைனோசர் பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரீசண்டாக ஒரு சில வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு ஆறு, ரொம்ப வருஷமாக இருக்கிற குளம், ஆறு மாதிரி பெருசு, வற்றி போச்சு. வற்றி போனால் உள்ளுக்குள்ளே பெரிய பெரிய கால் தடம் கிடக்கு. எப்படி இருக்குன்னா கல் மாதிரி ஃபார்ம் ஆகி கிடக்குது, பாறை மாதிரி. அப்புறம் அதுக்கான ஆராய்ச்சியெல்லாம் போய் பண்ணி பார்த்தா டைனோசருடைய கால் தடமும் மனுஷனுடைய கால் தடமும் எப்படி இருக்குது, பக்கத்தில் இருக்குது. டைனோசரும் இவனும் ஒன்றா நடந்து போயிருக்காங்க, ஏதோ சகதியில். 2 ஃபார்ம் இப்போ இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த ஆத்தோடைய பேரை நான் மறந்துட்டேன், ரிவர் என்னமோ அதுக்கு பேர், என் லேப்டாப்பில் இருக்குது. 2ம் அப்படியே பக்கத்தில் இப்போ கண்டுபிடிச்சிட்டான். டைனோசர் காலமோ மனுஷ காலமோ ஒரே காலம். ஏன்னா 2ம் ஒரே காலத்துக்குரிய அச்சு, 2ம் ஒரே காலத்துக்குரிய அச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா சயின்ஸில், அடுத்து அவங்க செய்கிற நல்ல வேலை அதான் செய்வாங்க. உடனே அந்த ஏரியை சுற்றி போட்டு யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, வேலை முடிஞ்சு. ஆனால் பைபிள் சொல்லுது, ஆண்டவர் மிருகத்தை 5ஆம் நாள், மிருகத்தையும் மனுஷனையும் 6ஆம் நாள் உண்டாக்கினார். மிருகமும் மனுஷனும் ஒரே நாள் படைக்கப்பட்டவங்க. சயின்ஸ் சொல்லிச்சு 2த்துக்கும் நடுவில் பல மில்லியன் கேப்பு. இப்போ இல்லை, ப்ரூவ் ஆயிடுச்சு, மனுஷனும் மிருகமும் ஒரே காலகட்டத்துக்குரியது. புரியுதா உங்களுக்கு? இதுதான் சயின்ஸ். சயின்ஸில் நல்லதும் இருக்கும், இந்த மாதிரி கெட்டதும் இருக்கும். ஸோ இப்போ இவங்க இதெல்லாம் சொல்லும் பொழுது நமக்கு சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாமல், இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏதை சொல்கிறாங்க, பல மில்லியன் வருஷத்துக்கு முன்பாக கண்டம் தீவுகள் பிரிஞ்சிச்சா? இல்லை. வசனம் தெளிவாக சொல்லுது, ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள், ஒருவனுக்கு பேலேகி என்று பெயர், ஏனெனில் பூமி அவனுடைய காலத்தில் பகுக்க. அன்னைக்கு தான் பூமியானது என்னவோ பெருசாக நடந்திருக்கு, பெரிய டிசாஸ்டர், ஒரு பெரிய சுனாமியோ பூமி அதிர்ச்சியோ எல்லாம் சேர்ந்து நடந்திருக்கு. அதில் கண்டங்கள் தீவுகள் என்ன இருக்குது, பிரிஞ்சு போயிருக்கு. பைபிளில் ப்ரூஃப் இருக்கு. எப்பன்னு பைபிளில் வசனத்தோட ப்ரூஃப் இருக்கு, சயின்ஸில் ப்ரூஃப் இல்லை. சயின்ஸில் பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்பாக நடந்திருக்கலாம், அவ்வளோதான். இதுதான் சயின்ஸுக்கும் பைபிளுக்கும் உள்ள வித்தியாசம். பைபிள் ஒன்றை சொல்லுச்சுன்னா கரெக்டாக சொல்லும், தெளிவாக சொல்லும், எப்போ நடந்துச்சுன்னு சொல்லும். இப்போ என்ன நடந்துச்சு? ஸோ இப்போ ஒன் வேர்ல்டு, இது சேரக்கூடாது. இப்போ பாருங்க, நான் சொல்கிறது ஒரு உதாரணம். இப்போ என்ன பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட உலகம் பைபிள் படி கணக்குப்படி 6000 வருஷம் ஆயிடுச்சு உலகம் உண்டாகி. பைபிள் கணக்குப்படி எத்தனை வருஷம்? இந்த 6000 வருஷத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 5500-600 வருஷம் ஒரு கண்டத்துக்கு இன்னொரு கண்டத்துக்கு நம்ம தொடர்பு இல்லாமல் தான் இருந்தோம். கப்பல் போக்குவரத்து மட்டும் இருந்துச்சு. இந்த ஃப்ளைட்டுங்கிறது இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க, 19ஆம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பயங்கர, அதுக்கு பேர் அறிவியல் வளர்ச்சி ஆகி ஃப்ளைட்டை விட்டு ஒரு நாளைக்கு 1000கணக்கான ஃப்ளைட்டு எங்கேயும் அங்கேயும் கச்சா முச்சான்னு போய் திடீர்னு கொரோனா வந்துச்சு. ஃபஸ்ட்டு அவங்க செஞ்சது என்ன தெரியுமா? எல்லா ஃப்ளைட்டையும் நிறுத்திடுன்ட்டான். அடுத்து எல்லா கப்பலையும் நிறுத்திடு, யார் இடத்துக்கு வராதிங்க, அவங்கவுங்க அவங்க நாட்டில் இருங்க அப்படின்னா. இதைத்தான் ஆண்டவர் 4000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஆண்டவருக்கும் இவனுங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு 10 கோடி பேர் செத்த பிறகு இவனுக்கு ஒரு முடிவெடுப்பானுங்க, 10 கோடி பேர் சாவறதுக்கு முன்னாடியே கர்த்தர் முடிவெடுப்பார், அவ்வளோதான். இப்போவும் பாருங்க, கார் எடுத்து வண்டி கண்டுபிடிச்சி பெட்ரோல் போட்டு டீசல் போட்டு இன்றைக்கி அப்படியே போய் அறிவியல் வளர்ச்சி, ஹைவேஸுன்னா இப்போ சொல்கிறான் கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப வெளியே வந்து மேலே க்ரீன் ஹவுஸ், அசாது பசுமை இதுன்னு சொல்லுவாங்க, அது பாதிக்கப்பட்டு மேலே ஓசோனில் ஓட்ட விழுந்து எல்லாம் குளோபல் வார்மிங் ஆகி எல்லாரும் இனிமேட்டு பெட்ரோல் டீசல் ஏதாவது வண்டியை ஓட்டுங்கன்றான். கடைசியாக எங்கே தெரியுமா வருவான்? மாட்டு வண்டி ஓட்டுங்கம்மா. நீங்கள் வேணால் பாருங்கள், கடைசியாக சைக்கிள் ஓட்டுங்க, முடிஞ்ச மாட்டு வண்டி ஓட்டுங்கன்னு சொல்லுவோம். அவ்வளோதான் நடக்க போகுது. ஆண்டவர் கொடுத்ததை அதை விட பெஸ்ட்டாக நான் பண்ணுறேன்னு சொல்லி ஒஸ்ட்டாக மாற்றி திருப்பி ஆண்டவர்கிட்டே வருவான். இதுதான் மனுஷனுடைய இயல்பு. எல்லா காலத்திலும் பூமியை தவிர வேறு எங்கேயும் வாழ முடியாதுன்னா உடனே அதெல்லாம் கிடையாது, நீங்கள் சும்மா சொல்லாதீங்கன்ட்டு 1960 ராக்கெட்டை விட்டு மேலே போய் நிலாவுக்கு போய் நாங்கள் நிலாவில் வந்துட்டோம், இனிமேட்டு நிலாவில் வாழ போகிறோன்னு சொன்னால் சொல்லி 70 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னும் அங்கே யாருமே என்ன செய்யலை, வாழ முடியல. ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு மேலே செலவும் ஆகிப்போச்சு. முடிச்சுட்டு வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நிலாவில் வாழ முடியாது, அங்கே ஆக்சிஜன் இல்லை, தண்ணீர் இல்லை. ஏப்பா நீ 2000 கோடி ரூபா செலவு பண்ணி சொன்னதை வெறும் 20 ரூபாவில் அந்த காலத்திலே பைபிளில் எழுதி வச்சுட்டார். ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துட்டார் ஆண்டவர். அன்றைக்கி பைபிள் விலை 20 ரூபா, அதுக்கு சொன்னேன், ஃப்ரீயாகவே ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீங்கள் அந்த 2000 கோடியை மிச்சம் பண்ணியிருக்கலாம். சொன்னால் கேட்க மாட்டீங்க.
இவங்கெல்லாம் அறிவியல் வளர்ச்சிக்கு தடை அப்படிம்பீங்க. 2000 கோடி செலவு பண்ணி கண்டுபிடிப்பீங்க, பிடிச்சிக்கோங்க. என்ன செய்ய முடியும்? அவன் சொல்லும் போது நம்ம அமைதியாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார் ஆமோஸ் புஸ்தகத்தில், ஒளிமுக வாசலில் நியாயம் புரட்டப்படும் போது ஞானவான்கள் அமைதியாக இருப்பார்கள். என்னது? இவன் கத்தும் போது நம்ம சும்மா இருக்கணும். அவன் கத்தி முடிச்சுட்டு கடைசியாக நம்மகிட்டே அவன் சொல்லுவான் இதெல்லாம் நடக்காதுன்னு. நாங்கள் அன்றைக்கே சொல்லிட்டோம், நீ அமைதியாக இருன்னு சொல்லிக்கணும். வேலை முடிஞ்சு. இன்றைக்கி இதான் நடக்குது. இந்த ஒன் வேர்ல்டு, இது நிச்சயமாக இந்த ஒன் வேர்ல்டு சாத்தியப்படாது. இவங்க அது முயற்சி பண்ணி ஒரே ஒருத்தர் முயற்சி பண்ண போகிறான். இப்போ அதுக்கான வேலையை தான் பிசாசு செய்கிறான் 6000 வருஷமாக. இப்போ அவங்க செய்ய போகிறாங்க. ஆனால் ஒன்று நிச்சயம், இந்த ஒன் வேர்ல்டை அந்தி கிறிஸ்து செய்ய முடியாது, எந்த மனுஷனும் செய்ய முடியாது. அதை செய்ய வேண்டிய ஒரே ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1000 வருட அரசாட்சி தான் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட். அப்போ தான் ஒரு தேவன், ஒரு மதம், அதாவது ஒரு தேவனை வழிபடுறது, ஒரு மொழி, ஒரு ராஜ்யபாரம், எல்லாரும் ஒன்றாக இருப்பார்கள். அது 1000 வருஷ அரசாட்சிக்குரியது. பிசாசு என்ன பண்ணுறான்? அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குறோன்னு சொல்லி இப்போ கொண்டாந்துருக்குறாங்க. எங்கே பார்த்தாலும் ஒன் வேர்ல்டு, நம்ம ஒன்றா இருக்க போகிறோம். இப்போ ஒருத்தர் வரப்போகிறான் திடீர்னு. இந்த 3ஆம் உலக யுத்தத்துக்கு அப்புறம் ஒரு தலைவர் வருவார் ஐரோப்பியன் யூனியன்லேருந்து. அவர் அனௌன்ஸ் பண்ணுவார், இந்த ஏற்றத்தாழ்வு எல்லாத்தையும் எடுக்கிறோம், சமூக நீதி, எல்லோரும் ஒரே நிறம், ஒரே மொழி, நாம் எல்லாருக்கும் ஒரே சட்டம், எல்லாரும் ஏற்றத்தாழ்வே கிடையாதும்பாரு. நம்ம ஆள் அத்தனை பேரும் தூக்கி வச்சு கொண்டாடுவான். நம்மளால் என்ன பண்ணிடுவான்? தூக்கி வச்சு கொண்டாடிடுவான். கொண்டாடி முடிச்சு 3.5 வருஷம் கழிச்சு தான் தெரியும் இவன் பக்கா திருடன். நம்ம ஆளுகளுக்கு நிறைய பேருக்கு உடனே தெரியறதே இல்லை. தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுது. ஒரு சிலருக்கு 3.5 வருஷம் ஆகுது, ஒரு சிலருக்கு 10 வருஷம் ஆகுது கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால எப்போ வேணால் அவன் கண்டுபிடிச்சிக்குங்க. ஆனால் இதுதான் நிஜம். 3.5 வருஷம் கழிச்சு அவன் அந்தி கிறிஸ்துன்னு அவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க. இப்போ அந்த ஒன் வேர்ல்டுக்கான எல்லாமே ரெடியாக இருக்கு. இப்போது நம்மை இந்த ஒன் வேர்ல்டுக்குள்ளே எப்படி கொண்டாந்துட்டாங்க, நம்ம எப்படி ரெடி ஆகிட்டோம்? இல்லை, நாங்கள் எப்படிங்க ரெடி ஆகணும், எங்களுக்கு தெரியாத. உங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்களை கொண்டாந்து நிறுத்திட்டாங்க உள்ள. ஆல்ரெடி யூ ஆர் ஆல் இன். உள்ளுக்குள்ளே தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, முதல்ல ஒன் லாங்குவேஜ் உருவாக்கி இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, என்ன உருவாக்கி இருக்கிறாங்க? ஒரே மொழி. எப்படி உருவாக்கிட்டாங்க? இல்லையே, இங்கே கன்னடம் இருக்குது, அங்கே தமிழ் இருக்குது, மேலே ஹிந்தி இருக்குது, இப்படி பல மொழிகள் இருக்குது. எப்படி ஒரு மொழின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் ஒன் மொழி. என்ன ஒரு மொழி அப்படின்னு கேட்டால், இப்போ உங்களுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. எத்தனை பேர் என்ன பேர் வேணால் என்ன செய்யுங்க, வச்சுக்கோங்க. ஆனால் உலகம் உங்களுக்கு ஒரு பேர் வைத்து விட்டது. அதுதான் நம்பர். அதான் என்னது? நம்பர். இந்த உலகத்துக்கு இப்போ என்ன பேர் தெரியுமா? டிஜிட்டல் வேர்ல்டு. நம்ம அத்தனை பேருக்கு என்ன பேர்? டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே இருக்கிறோம். இப்போது கம்ப்யூட்டரில் போய் நீங்கள் இப்போ ஆதார் இருக்குல்ல, உங்கள் எல்லாருக்கும் உங்கள் ஆதாரில் போய் பாருங்கள், உங்கள் பேர், ஊர் எல்லாம் இருக்கும், சரியா? ஆனால் உங்கள் ஆதாரில் ஒன்று மட்டும் மாற்ற முடியாது. எதை வேணால் மாற்றலாம். உங்கள் பேரை மாற்றிடலாம். நீங்கள் பேரை போய் மாற்றிட்டு, நான் வந்துட்டு இந்த பேர் இருக்கிற ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் இந்த பேர் கொடுத்தாச்சு, அதனால் கெசட்டில் மாற்றிட்டோம், பேரை மாற்றிங்கன்னா ஆதாரில் என்ன மாற்றி கொடுத்துருவாங்க? பேர் மாற்றி கொடுத்துருவாங்க, அட்ரஸ் மாற்றி கொடுத்துருவாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு ஃபோட்டோவை மாற்றி கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் முகம் வேறு மாதிரி மாறி இருக்கும், ஃபோட்டோ மாற்றி கொடுத்துருவாங்க. நீங்கள் போய் சொல்லி பாருங்கள், நீங்கள் ஆதாரில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்க, இந்த நம்பர் வந்து எங்கள் குடும்பத்துக்கு ஆகாது, கூட்டுத்தொகை 7 வர மாதிரி ஒரு நம்பர் கொடுங்கன்னு கேட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம ஊரில் அது ரொம்ப சகஜம். கேட்டு பாருங்கள், கன்ஃபார்மாக உங்கள் நம்பரை மாற்ற மாட்டார்கள், மாற்றவும் முடியாது. ஏன்னா இந்த நம்பரை உங்களுக்கென்று அவர்கள் கொடுக்கவில்லை, ரேண்டமாக உலகம் முழுக்க வருகிறது. நீங்கள் ஆதார இந்தியான்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இப்போ அப்படி தான் தெரியும். ஒரு நாள் வரும், உலகம் முழுக்க இந்த நம்பர் காமனாக இருக்கும். உங்கள் ஆதாரில் எத்தனை டிஜிட் இருக்கு? நீங்கள் ரொம்ப பழசு, நீங்களாம் ரொம்ப பழைய ஆட்கள். 2018 உங்கள் ஆதாரில் என்ன மாற்றிட்டாங்க? 16 டிஜிட்டாக மாற்றிட்டாங்க. இப்போ இந்த வருஷம் ஆதார் வாங்கினவங்க இருக்கீங்களா? ஆதார் அட்டையை வாங்கினவங்க யாராவது இருக்கீங்களா? இந்த வருஷம் போன வருஷம் இல்லையா? இருக்கீங்களா? இல்லையா? ஒன்று இப்படி ஆட்டுங்க, இல்லை இப்படி ஆட்டுங்க, நமக்கு நேரம் இல்லைல்ல, யார்கிட்டையுமே இல்லை. ரைட், வெரி குட். இப்போ இருக்கக்கூடியதான புது ஆதாரை போய் வாங்குங்க. அதில் இருக்கிற 4வது இருக்குது பாருங்கள், மேலே ஒரு பெரிய நம்பர், கீழே விஐடின்னு போட்டிருக்குதா? விஐடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா விர்ச்சுவல் ஐடின்னு பேர். விர்ச்சுவல் ஐடி அதோட அர்த்தம் என்னென்னா, வெளியே பார்க்குறதுக்கு ஆதார் உங்களுக்கு 12 டிஜிட் மாதிரி இருக்கும், உண்மையிலேயே உள்ள உங்களுக்கு எத்தனை டிஜிட் இருக்குது? 16 டிஜிட் இருக்கு. 12 கொடுக்கும் போதே நாங்கள் சொல்லியிருந்தோம், 12 கொடுக்கக்கூடாது. எவ்வளோ கொடுக்கணும்? 16 தான் கொடுக்கணும். ஏன் 16 கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 16 நம்பர் உங்களுக்கு கொடுத்தாதான் நீங்கள் 666 வருவீங்க. உங்களை 666 கொண்டு வரணும்னா உங்களுக்கு எத்தனை டிஜிட் இருக்கணும்? 16 இருக்கணும். இப்போ பாருங்களேன்,
உங்கள் பேங்க் கார்டு இருக்குதா, ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இருக்குதா? எத்தனை டிஜிட் இருக்கு? 16 தான் இருக்கும். எல்லாமே 16 தான். இப்போ உங்களுக்கு கடைசியாக ஒரு 16 மாறப்போகுது. மாறிடுச்சு. யாரோடைய செல்ஃபோன்லையாவது கவனிச்சிங்களான்னு தெரியல. உங்கள் செல்ஃபோன் நம்பர் எத்தனை டிஜிட்டு? உங்கள் செல்ஃபோன் நம்பர் கொடுக்கும் போதே 14 டிஜிட் தான். 14 முன்னாடி 0091 ஒன்று இருக்குதா? அதை போட வேணாமா? போட்டால் தானே வெளிநாட்டில் உங்களை கூப்பிட முடியும், இல்லைன்னா கூப்பிட முடியாதுல்ல. அப்போ உலகம் முழுக்க உங்களை கூப்பிடணும், எத்தனை டிஜிட் வேணும் உங்களுக்கு? 14. உங்களை 15 ஏற்கனவே மாற்றியாச்சு. இப்போ 16ஆவும் மாற்றுறதுக்கான வேலை நடந்துருச்சு. உங்கள் செல்ஃபோன் நம்பரை 16 டிஜிட்டாக மாற்றுவாங்க. இப்போ 0091 இருக்குல்ல, 14 ஆச்சா? இப்போ 0091 பக்கத்தில் இன்னொரு 91 போட்டிருப்பாங்க. இப்போ புதுசாக வர்றதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். சில நெட்வொர்க்கில் இருக்குது, ஏதோ ஒரு சில நெட்வொர்க்கில் இப்போ கொண்டாந்துருக்குறாங்க. அன்றைக்கி சகோதரர் கூட காமிச்சாங்க. ஸோ 16 டிஜிட் ஆயிடுச்சு. உங்கள் செல்ஃபோன் 16, உங்கள் ஆதார் 16, உங்கள் பேங்க் கார்ட்ஸ் 16, எல்லாமே 16. இதை ஸ்டோர் பண்ணுற கம்ப்யூட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ள 2 டிஜிட் இருக்கும். பொதுவாகவே கம்ப்யூட்டர் வந்து 2 டிஜிட் தான் கம்ப்யூட்டருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கம்ப்யூட்டருடைய மதர் போர்டு லாங்குவேஜ் என்னது? பைனரின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பைனரினா 2 டிஜிட்டு, அதாவது 0 1 அப்படின்னு 2 டிஜிட்டு. இதுக்கு பேர் பைனரி அப்படின்னு அர்த்தம். அது உள்ள உங்களுக்கு ஒரு சீக்ரெட் நம்பர் 2 இருக்கும். உங்கள் கையில் ஒரு 16, மொத்தம் எத்தனை ஆச்சு? இந்த 18 தான் 666 பிரிப்பாங்க. ஸோ 16 உங்களுக்கு கொடுத்தா தான் 666 வரும். அதனால தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம் 16 கொடுப்பாங்க, 12 கொடுக்கக்கூடாது, 12 கொடுக்கக்கூடாதுன்னு. ஏன்னா வெளிநாட்டில் ஃபுல்லாக அப்படி கொடுத்துட்டாங்க. இது தீர்க்க தரிசனம்லாம் இல்லை, வெளிநாட்டில் ஃபுல்லாக அப்படி கொடுத்தாச்சு. ஸோ 1 லாங்குவேஜ் இப்போ உங்களை நம்பருக்குள்ளே கொண்டாந்தாச்சு. அது எப்படி 1 லாங்குவேஜாக இருக்கும்? உலகம் முழுக்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சது நம்பர் தான். இப்போ நீங்கள் கன்னடத்தில் எழுதுறத யாருக்கு தெரியாது? தமிழ்காரங்களுக்கு படிக்க முடியாது. தமிழில் எழுதுறத உத்தரப்பிரதேஷ்காரன் படிக்க முடியாது. இந்தியாவில் இருக்கிற எந்த மொழியை எழுதுறதையும் அமெரிக்காக்காரனால் என்ன செய்ய முடியாது? படிக்க முடியாது. அமெரிக்காக்காரன் எழுதுறத சைனீஸ் படிக்க முடியாது, ஏன்னா அவன் மேண்ட்ரியன். சைனீஸில் கிட்டத்தட்ட 65% மக்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஸோ அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ் எது? நம்பர்ஸ். நீங்கள் நம்பரில் எழுதிட்டா அந்த நம்பரை எந்த லாங்குவேஜ்காரன் என்ன பண்ணிப்பான்? புரிஞ்சுப்பான். இப்போ 5ன்னு போட்டிங்க நம்பரை, யார் வேணாலும் அவன் ஊரில் 5 வந்து அதான். அதை நீங்கள் 5ன்னு FIVன்னு எழுதினா தான் புரியாது. ஆனால் நீங்கள் அப்படி எழுத போகிறதில்ல, ஒன்லி நம்பர், டிஜிட்டல். ஸோ வேர்ல்டு வைட் 1 லாங்குவேஜ் கொண்டாந்தாச்சு. அதுக்கு தான் உங்களை இந்த 20 வருஷத்துக்குள்ளே ஃபோர்ஸ் பண்ணி இதை வாங்க வச்சாங்க. ஆதார் வாங்கு, இல்லாட்டி உனக்கு அது கிடையாது, இது கிடையாது, கேஸ் கிடையாது, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ரேஷன் கிடையாது, ஸ்கூலில் சேர்க்க மாட்டோம், காலேஜ் கிடையாது, கல்யாணம் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டோம், வண்டி வாங்க முடியாது, லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஏன் இந்த ஒரு நம்பருக்கு இவ்வளோ ஃபோர்ஸ்? ஏன் இது இல்லாமல் முடியாது? முடியாது, இது அவ்வளோதான், இதை வேறு இருந்தால் தான் நீ ஆதார் அப்படின்ட்டாங்க. நம்மளும் வேறு வழி இல்லை, மஸ்ட் வாங்கிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம அத்தனை பேரும் நம்பருக்குள்ளே வந்தாச்சு. இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேர் இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும், எவ்ரி சிட்டிசன். ஸோ நம்ம அத்தனை பேரும் ஒரு நம்பரில் இருக்கோம். இப்போ இந்தியாவில் இருக்கிற மொத்த பேரோட நம்பரும் ஒரு கம்ப்யூட்டரில் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கும். அதே மாதிரி எல்லாமே ஒருத்தர்கிட்ட இருக்கும். இந்த மொத்த கவர்மெண்ட்டையும் ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சா மொத்த பேருடைய டீட்டெயிலும் யாருக்கிட்ட இருக்கும்? ஒரு மனுஷன் கையில் இருக்கும். அப்படி செய்வாங்களா? இதுக்கு முன்னாடி ஸ்லைடு பார்த்தீங்கல்ல, அதுதான் அவங்க செய்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் என்னன்னு சொல்லி. ஸோ இப்போ எல்லாமே ரெடி. இப்போ அத்தனையும் என்னவா இருக்குது? நம்ம அத்தனை பேரையும் ஒருத்தர்கிட்ட என்ன செய்கிறாங்க? ஒப்படைக்கிறதுக்கு ஒரே கம்ப்யூட்டர் கீழே கொண்டு வராங்க. வேர்ல்டு வைட் 1 கம்ப்யூட்டர். இன்னும் சொல்ல போனால் ஒரு மிகப்பெரியதான சூப்பர் கம்ப்யூட்டர், மொத்தத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் ஒன்று உருவாயிடுச்சு. ஸோ இப்போ அதை கொடுக்க போகிறாங்க. இப்போ நம்ம அத்தனை பேருமே ஒரு கவர்மெண்ட்டுக்கு கீழே, நான் சொல்கிறது இந்தியன் கவர்மெண்ட் இல்லை, வேர்ல்டு கவர்மெண்ட் வரப்போகுது. அந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒப்படைக்கிற வேலையில் பிரதானமான வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அத்தனை பேரும் கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே வந்துட்டோம், எல்லாரையும் கொண்டாந்தாச்சு. சரி, இதுதான் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணாங்க. எப்போ பண்ணாங்க? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று. ஸ்டாப். அந்நாட்களில் உலகமெங்கும் மதிப்பு எழுத வேண்டும் என்று. இது வந்து இயேசு பிறக்கும் போது நடக்கிற சம்பவம், 1ஆம் நூற்றாண்டு ரோம சாம்ராஜ்யத்தில். உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால், அகஸ்து ராயன்னா அகஸ்து சீசர், அவர் ஒரு ரூல் போடுறாரு. அன்னைக்கு உலகத்தில் உள்ள மக்கள் எங்கே இருந்தாங்க தெரியுமா? 3 கண்டத்தில் தான் இருந்தாங்க. ஒன்று ஐரோப்பா, இன்னொன்று ஆப்பிரிக்கா, இன்னொன்று ஆசியா. 2 அமெரிக்காவை கொலம்பஸ் 16ஆம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிச்சார். ஆஸ்திரேலியா அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ
3 கண்டம். இந்த 3 கண்டத்துக்குள்ள இருக்கிற மொத்த மக்கள் மிஞ்சி போச்சுன்னா எவ்வளோ இருந்திருப்பாங்கன்னு தெரியாது, மிஞ்சி போச்சுன்னா சில லட்சங்கள். இப்போ தான் நம்ம 800 கோடி. இப்போ நம்ம 1930கள் 40களே இந்தியாவுடைய மக்கள் தொகை 30 கோடி தான். இன்றைக்கி 140 கோடி. ஸோ உலகம் முழுக்க எடுத்துக்கிட்டிங்கனாலே 1ஆம் நூற்றாண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில லட்சங்கள். இந்த சில லட்சங்கள் உள்ள அத்தனை மக்களையும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று ஜனத்தொகை கணக்கெடுப்பு இல்லை. தாவீது நடத்தினது ஜனத்தொகை கணக்கெடுப்பு. அகஸ்ராயன் செய்தது குடிமதிப்பு. குடிமதிப்புனா என்ன? இப்போ நம்ம எழுதணும் பாருங்க, ஆதார், இதுதான் குடிமதிப்பு. இப்போ நம்மகிட்டே 2 இருக்கு. ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது எடுக்கும் போதே தப்பாயிடும். இப்போ இந்த தெருவில் எத்தனை பேர் கணக்கு எடுத்துக்கிட்டே போகிறாங்க. இந்த ஏரியாவை முடிக்கிறதுக்குள்ளே 4 குழந்தை பிறந்துடும் இல்லையா? 2 பேர் செத்து போயிடுவாங்க. அதனால தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போது ஒன்று எழுதுவாங்க, 1/1/2020 படி. அதனால தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போது ஒன்று எழுதுவாங்க, 1/1/2020 படி. அன்னைக்கு எடுக்கும் போது நாங்கள் எடுத்த கணக்கின்படி இவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு தான் இருக்குமே ஒழிய இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்ற கணக்கு இருக்கவே இருக்காது. அதுக்கு பேர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. குடிமதிப்பு எழுதுறதுனா என்னன்னா, நம்ம அத்தனை பேரும் போய் நம்முடைய மதிப்பு, நம்ம யாரு, என்ன படிச்சிருக்கோம், எத்தனை பேர் வீட்டில் இருக்கோம், சொந்த வீடா, வாடகை வீடா, மேல் வீட்டில் இருக்கிறோமா, தர வீட்டில் இருக்கிறோமா, 2 வீலரா 4 வீலரா, எல்லாத்தையும் கொண்டு போய் டீட்டெயில்ஸ் கொடுத்தோம். இதே மாதிரி அன்னைக்கு எழுத சொன்னான். யார் எழுத சொன்னா? அகஸ்துராயன். அதனால தான் யோசேப்பு என்ன பண்ணுறாரு, அவர் எங்கேயோ இருந்தவர் தன் சொந்த ஊருக்கு போய் எழுதுறாரு, பெத்லகேமுக்கு எழுதுறாரு. நம்ம அதை வெறும் தீர்க்க தரிசனமாக மட்டும் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருந்த வேர்ல்டு சம்பவம் இது. அப்படியே கொண்டு போய் எல்லாரையும் எழுதுங்க அப்படின்னு சொல்ல உடனே அவர் சொந்த ஊருக்கு போய் எழுதினார். இப்போ நம்மளாம் ஆதார் எப்படி வாங்கணும்? அவங்கவுங்க ஏரியாவில் போய் என்ன பண்ணுறோம், ரிஜிஸ்டர் பண்ணி குடும்பத்தோட. அதனால தான் அவர் மரியாதை கூப்பிட்டு போனார். குடும்பத்தோட போய் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம எல்லாருமே நம்பர் எழுதி வாங்கிட்டு வந்துட்டோம். 1ஆம் குடிமதிப்பு 1ஆம் நூற்றாண்டில் முடிவடைந்து விட்டது. அந்த குடிமதிப்பு முடியும் போது இயேசு பிறந்தார். இந்த குடிமதிப்பு முடியும் போது இயேசு வரப்போகிறார். அது 1ஆம் வருகை, இது 2ஆம் வருகை. பைபிளில் இல்லாத சம்பவமே கிடையாது. ஆண்டவர் சொல்லி வச்சபடி இப்போ குடிமதிப்பு எழுதி முடிச்சாச்சு. நீங்கள் இந்தியாவை மட்டும் கணக்கு பண்ணக்கூடாது, உலகம் முழுவதும். அமெரிக்காவில் ஆரம்பித்து இருக்கிறதுலே சின்ன தீவு மாலத்தீவு எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. இங்கே நம்ம ஸ்ரீலங்கா வரைக்கும் எல்லாருக்கும் கார்டு கொடுத்து முடிச்சாச்சு, நம்பர் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம அத்தனை பேரும் இப்போ நம்பருக்குள்ளே வந்துட்டோம். ஒரு மொழி உலகம் முழுக்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நாம் எல்லோருமே அந்த ஒரு மொழிக்கு கீழே வந்தாச்சு, பேர் வச்சாச்சு. இப்போ பாருங்கள், எகிப்து தேசத்துக்கு யோசேப்பு போகிறாரு. போன உடனே அவருக்கு என்ன பேர் வேணால் இருக்கட்டும், அவருக்கு ஒரு பேரை யார் வச்சது? பார்வோன் வச்சார். என்ன பேர் வச்சார்? சாப்நாத் வச்சாரா? இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது, அப்புறம் முடிஞ்சா போய் படிங்க. சரியா? புதுசாக பார்க்குற மாதிரியே பார்க்கக்கூடாது. யோசேப்பா அது யார், அவருக்கு வேறு பேரா அப்படின்னு கேட்கக்கூடாது. சரி, அடுத்து தானியேலை கூட்டிகிட்டு போனார். நேபுகாத்நேச்சார் கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணார், தானியேலுக்கு ஒரு பேர் வச்சார். தானியேலுக்கு என்ன பேர் வச்சாங்க? பெல்ஷாத்சார்னு ஒரு பேர் வச்சாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பேர் ஷாத்ராக் மேஷாக். அது யார் வச்ச பேர்? அது நேபுகாத்நேச்சார் வச்ச பேர். ஆனால் அவங்க ஒரிஜினல் பேர் அது இல்லை. அவங்க ஒரிஜினல் பேர் என்னது? அனனியா, மிஷாவேல், இன்னொரு பேர் அசரியா. 3 பேர் வச்சார். எஸ்தர், அதுவும் அந்த அம்மா பேர் கிடையாது. எக்ஸருக்கு பேர் என்னது? அட்சால், அந்த பேர் வேற. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு ராஜ்யபாரம் வரும்போது அவர்கள் பேரை மாற்றுவார்கள். இப்போ கடைசி சாம்ராஜ்யம் நம்ம பேரை மாற்றிட்டாங்க. நம்ம பேர் இனி நம்ம தான் வச்சு மெச்சிக்கணும். எனக்கு இந்த பேர் அந்த பேர்னு வச்சுக்கணும். ஆனால் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்பர் கொடுத்து முடிச்சாச்சு. 1 லாங்குவேஜ் ஓவர். ஆண்டவர் சொன்ன முதலாவது கடைசி கவர்மெண்ட்டினுடைய முதலாவது காரியம் நம் கண்களுக்கு முன்பாக நடந்துருச்சு. அடுத்து நல்லா கவனிங்க, இது 1 வேக்சின் பாஸ்போர்ட் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டால் இதுதான் ரொம்ப முக்கியம். கவனி, இப்போது இது நடந்துச்சு, கொரோனா வந்தது இல்லையா? கொரோனா வந்துச்சு இல்லை? கொரோனா வந்துச்சு. இப்போ கொரோனா வந்த உடனே இந்த கொரோனா ஏன் வந்துச்சு, யார் கொண்டு வந்தாங்க, எதுக்காக கொண்டு வந்தாங்க, அதுக்கு பின்னாடி நம்ம ஹிஸ்ட்ரிக்குள்ளே போக வேண்டாம். அது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அதுக்கு பின்னாடி நம்ம போக வேண்டாம். இப்போ நமக்கு தெரிய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கொரோனா வந்து இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி எல்லா காரியங்களும் நடைபெற்று கொண்டிருந்தது. ஒரு கொஞ்ச நாளில் என்ன பண்ணாங்க,
திடீர்னு உங்களுக்கு ஒரு வேக்சின் ஒன்று கொண்டு வந்தாங்க தானே? அற்புதமான வேக்சின் இல்லையா அது? ஆமாம், உலகம் முழுக்க ஒரு அருமையான வேக்சின். அந்த வேக்சினை மாதிரி நீங்கள் நல்ல வேக்சினை என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. வேக்சின் போட்டால் கொரோனா இனிமேட்டு வராமல் இருக்குமா? வரும், சொல்லியிருக்காங்க, கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க, வரும். சரி, இது போட்டால் கொரோனா சுகமாகுமா? ஆகாது. இது வேக்சின். அப்புறம் ஏன் போடணும்? அவ்வளோதான். போட்டோமா இல்லையா? போட்டோம் தானே இல்லையா? ஒரு டோஸ்க்கு 3 போட்டவங்களாம் இருக்காங்க. வெளிநாட்டிலலாம் 3 டோஸ், நமக்கு 2 டோஸோடு நிறுத்திட்டாங்க. வெளிநாட்டில் எத்தனை? 3 டோஸ். சரி, இப்போது கொரோனா வேக்சின் போட்டாச்சு. திடீர்னு ஒரு ஆர்டர் ஒன்று வந்தது, வேக்சின் போட்டவங்க மட்டும்தான் வெளியே வரணும், வேக்சின் போட்டவங்க மட்டும்தான் ஸ்கூலுக்கு வரணும், வேக்சின் போட்டவங்க மட்டும்தான் எங்கே வரணும்? ஆஃபீஸுக்கு வரணும். இப்படி ஒரு ஆர்டர் வந்தது. அப்போது இந்த வேக்சின் போட்டவங்க தான் வெளியே வரணும், வேக்சின் போட்டவங்க தான் ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், எல்லாம் போகணும் இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க இல்லையா? இப்போ நிறையா பேருக்கு இந்த வேக்சின் போட்டதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, வேக்சின் போட்ட பிறகு அப்படியாச்சு இப்படியாச்சு நிறையா சொல்கிறாங்கல்ல. அது அவங்கவுங்களுடைய இஷ்டம். என்ன ஆச்சு ஏதாச்சுன்றது தெரியாது. கொஞ்சம் பேர் வேக்சின் போடலாமா, எதுக்கு என்ன கேட்குறாங்கன்னு தெரியல. நான் என்ன எம்பிபிஎஸ்ஸாக முடித்தேன், என்ன எது கேட்குறாங்க? அவங்களுக்கு பயம் என்னென்னா, இது அந்தி கிறிஸ்துவோடைய முத்திரையா அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு சந்தேகம். அதாவது ஒரு வகையில் அது நல்லது, ஜனங்களுக்கு என்ன இருக்குது, இதை போடலாமா வேணாமா, போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இது இருந்துச்சு. ஸோ அதனால் வேக்சின் போடலாமா வேணாமான்னு. ஆனால் நம்ம மக்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த வேக்சின் போட்டால் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. வேக்சின் சர்டிஃபிகேட்டை ஆதாரோட கூட சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு இணைச்சிடுவாங்க. இப்போது போகிற இடத்துலலாம் நீங்கள் வேக்சின் போட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? சர்டிஃபிகேட்டை வச்சு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? இப்போ நம்ம ஆளுக்கு பிரச்சனை என்னென்னா, வேக்சின் போட்டால் ப்ராப்ளம், அது இல்லாமல் சர்டிஃபிகேட் கிடச்சா பரவாயில்ல. கரெக்ட் தானே? வேக்சின் போடாமல் சர்டிஃபிகேட் கிடச்சா பரவாயில்ல. அதாவது உலகத்திலேயே எப்பேற்பட்ட விஷயத்தையும் லூப் லைன் கண்டுபிடிக்கிற ஒரு ஆள் இருக்கிறான்னா அது இந்தியன் மட்டும்தான். சரியா? வெளிநாட்டுக்காரெல்லாம் வேக்சின் போடுன்னா போட்டான், நம்மால் கேட்குறான் வேக்சினே போடாமல் சர்டிஃபிகேட் கிடைக்க வாய்ப்பு இருக்குதா? என்ன ஐடியா பாருங்கள், எப்படி யோசிக்கிறான் பாருங்கள். அதுக்கு அங்கே போனால் 1000 ரூபாய்க்கு போடுறாங்க, 1000 ரூபா கொடுத்தா சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க, வேக்சினே போட வேண்டாம். அப்படி நம்மால் பயங்கரம். இப்போ இவனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்னென்னா, வேக்சின் தான் பிரச்சனை, எது பிரச்சனை இல்லை, சர்டிஃபிகேட் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், வேக்சின் பிரச்சனையா என்னான்னு எனக்கு தெரியாது, ஆனால் சர்டிஃபிகேட் தான் பிரச்சனை. என்ன சர்டிஃபிகேட் பிரச்சனை? ஸோ நீங்கள் வெளியே போகணுமா வேணாமா என்பதை நிர்ணயிக்க போவது உங்கள் சர்டிஃபிகேட். நீங்கள் ஆஃபீஸுக்கு போகணுமா வேணாமான்றதை நிர்ணயிக்க போகிறது உங்கள் சர்டிஃபிகேட். நீங்கள் ஃப்ளைட்டில் போகலாமா வேணாமாங்கிறத நிர்ணயிக்க போகிறது உங்கள் சர்டிஃபிகேட். ஸோ சர்டிஃபிகேட் இருந்தால்தான் நீங்கள் எதையும் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். வெளிப்படுத்தல் 13:17 மிக துல்லியமாக கர்த்தர் சொன்னபடி ஒரு பிராக்டிஸ் ஒன்று பண்ணி பார்க்கப்பட்டது. ஒரு பிராக்டிஸ் என்ன பண்ணி பார்த்தாங்க, சர்டிஃபிகேட் எல்லாரும் காட்டிட்டு போங்க. இப்போ நீங்கள் ஃப்ளைட்டு ஏற போகணும், நாங்களாம் பாம்பேக்கு ஃப்ளைட்டுக்கு போனால் நிற்க வச்சு எல்லாரும் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்களாம் ஃப்ளைட்டுக்குள்ளே போ, சர்டிஃபிகேட் இல்லாதவன் ஃப்ளைட் ஏறாத. ஸோ தேர் இஸ் நோ சர்டிஃபிகேட் நோ ஸ்கூல், நோ சர்டிஃபிகேட் நோ ட்ராவல், நோ சர்டிஃபிகேட் நோ ஒர்க். அது இருந்தால் உனக்கு உண்டு, இல்லாவிட்டால் வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாதுங்கிற பேசிக் தன்மையை கொண்டாந்துட்டாங்க. இப்போ எல்லாரையும் சர்டிஃபிகேட் வாங்க வச்சாங்க. சர்டிஃபிகேட் வாங்கி 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 இப்போ நம்ம கொஞ்சம் பேர் வேக்சின் போட்டாங்க, கொஞ்சம் பேர் வேக்சின் போடலை. 70% மக்கள் தான் போட்டிருக்கிறாங்களா உலகத்தில், 30% மக்கள் போடவில்லையா, இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சர்டிஃபிகேட் எவ்வளோ முக்கியம் என்பதை நீங்கள் உணர தொடங்கி இருக்கிறீர்கள். அவங்க உங்களுடைய மைண்டை மென்டாலிட்டியை என்ன பண்ணிட்டாங்க, ரெடி பண்ண தொடங்கிட்டாங்க. சர்டிஃபிகேட்டை காட்டிட்டு போக வர ரெடி பண்ணிட்டாங்க. இதை ஒட்டி அவங்க இன்னொன்று செஞ்சாங்க, அதுதான் துல்லியமாக செஞ்சு பார்த்தாங்க. பட் உங்களுக்கு அது தெரிஞ்சிச்சா இல்லையான்னு தான் எங்களுக்கு சந்தேகம். என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் போகிற இடங்களிலெல்லாம் இப்படி ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணாங்க. தெரியுதா? என்ன பண்ணாங்க, போகிற இடத்தெல்லாம் உங்களுக்கு எப்படி செக் பண்ணாங்க பார்த்தீங்களா? உங்களை போகிற இடத்துலலாம் செக் பண்ணாங்க. எங்கெங்கே செக் பண்ணாங்க? நெத்தியில், அப்புறம் கையில் செக் பண்ணாங்க. என்ன செக் பண்ணாங்க? எந்தெந்த இடத்துல செக் பண்ணாங்க? நெத்தியில். வெளிப்படுத்தல் 13:16
தேறியோர் ஐஸ்வரியவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும். குட். வலது கையிலாவது நெற்றிகளிலாவது. நீங்க எந்த இடத்த காட்டிட்டு போனீங்க? கையி, நெத்தி. இந்த 2 இடம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ல இருக்கு. இப்போ என்னுடைய கேள்வி, இதை காட்டும் பொழுது உங்களுக்கு இந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சா? கையும் நெத்தியும் காட்டும் போது ஐயோ வெளிப்படுத்தல் 13:16 நடக்குதே அப்படின்னு தோணுச்சா? தோணல. காரணம் என்னன்னா, நீங்க இன்னொரு வசனத்தில் இருந்தீங்க. அது என்ன வசனம் கேட்குறீங்களா? மத்திய 24:37-38 வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் புசித்தும் குடித்தும், வாசிங்க, பெண் கொண்டும் பெண் எடுத்தும், அப்புறம் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும். எப்படி எப்படி? அந்த கூட்டம் தான் நீங்க. உணராத கூட்டம். கையும் நெத்தியும் காட்டியிருக்கீங்க, போற இடத்துலலாம் காட்டியிருக்கீங்க. காட்டினா தான் உள்ள விட்டான். அது ஷாப்பிங் மாலோ, சர்ச்சோ, ஷாப்பிங் மாலோ, ஸ்கூலோ, எங்க போனாலும் கையை நெத்தி காட்டினீங்க, கையை நெத்தி காட்டினீங்க. ஏதோ கையை காட்டினீங்க, இல்லைன்னா நெத்தியை காட்டினீங்க. அதாவது நீங்க போட்டீங்க, எதுவுமே போடல. இதை பார்த்த உடனே ஒரு உணர்வு வந்துச்சா? கரெக்டா பர்டிகுலரா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அதே 2 இடத்தை இன்று காட்ட சொல்லுகிறார்களே, இது என்னதுன்னு தோணுச்சா? பைபிள் கையில் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். வலது கையில் நெத்தியிலையும் முத்திரை போட போறாங்கன்னு இதே கேஜிஎஃப்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா உணர்வு இல்லாத இருதயம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜாலியா கை காட்டுறது. உங்களுக்கு தெரியுமா, உங்களை வைத்து அவர்கள் ஒரு பெரிய டிராமா நடத்தினார்கள். அந்த டிராமாவில் உங்களுக்கு தெரியாமே உங்களை நடிக்க வச்சாங்க. நீங்களாம் நானெல்லாம் நல்லபடியாக நடித்தோம். ஆனால் எனக்கு அவங்க முதல் தடவை காட்ட சொல்லும் போதே தெரிஞ்சு போச்சு. நாங்கள் அப்பயே வீடியோ போட்டோம். கையும் நெத்தியும் காட்ட சொல்கிறாங்க. காலம் வந்துடுச்சு. வெளிப்படுத்தல் 13:16 ரிகல்சர் பார்க்குறாங்க. இப்போ நமக்கு ஒரு பெரிய ரிகல்சர் பார்த்தாங்க. நீங்கள் நினச்சிக்காதீங்க, ஐயோ கர்நாடகாக்குள்ள இப்படி நடந்துச்சா. உலகம் முழுக்க இதில் அமெரிக்காவுக்கும் அண்டார்டிகாவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, ஆப்பிரிக்காவுக்கும் ஏசியாவுக்கும் வித்தியாசமே இல்லை. எல்லா மக்களையும், சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் எல்லாருக்கும் வலது கையும் நெத்தியும் செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, காட்டிக்கிட்டே இருந்தோம். அவனும் எடுத்தவனும் பார்த்தீங்களா, சும்மா எதையும் நோட் பண்ணிலாம் வைக்கல. கரெக்ட் தானே? அவங்க எதையும் என்ன பண்ணலை, நோட் பண்ணிலாம் வைக்கல. சரி, இன்னொன்று கேட்குறேன், கையில் ஜுரம் இருக்குதான்னு எந்த காலகட்டத்தில் செக் பண்ணியிருக்காங்க? ஜுரம் இருக்குதான்னு எங்கே பார்ப்போம்? ஃபஸ்ட்டு நெத்தியில் கை வச்சு பார்ப்பாங்க, அப்புறம் இங்கே கை வச்சு பார்த்தாங்க, அப்புறம் அந்த தெர்மாமீட்டர் ஒன்று இங்கே ஒன்று வைப்பாங்க அக்கில், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வாயில் வச்சாங்க, அப்புறம் நெத்தியில் ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி வச்சு பார்த்தாங்க, அப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனோன்னா கொஞ்சம் காதுக்குள்ளே வச்சு ஒரு மிஷின் மாதிரி பார்த்தாங்க. எந்த காலத்தில் கையில் பார்த்தாங்க? ஒரு காலத்திலேயாவது கையில் டெம்பரேச்சர் பார்த்தாங்களா? ஆனால் கொரோனா நேரத்தில் பார்த்தார்கள். ஏன் பார்த்தாங்க? நெத்திலையும் கையிலையும் ஏன் பார்த்தாங்க? வேற ஒன்றுமே இல்லை. இந்த கொரோனாவை வைத்து உங்களை, உங்கள் மைண்ட் செட்டை கையும் நெத்தியும் காட்டுவதற்கு தயார்படுத்தி விட்டார்கள். இப்போ we are all ரெடி, காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ நம்மளை விட அவங்க இன்னொரு ஆளை தான் ரெடி பண்ணாங்க பக்காவா. யாரை தெரியுமா? நம்ம பிள்ளைகளை. நம்ம பிள்ளைகள் ஜாலியாக காட்டுச்சு. ஒரு வேளை அடுத்த தலைமுறை வருக, கொஞ்சம் தாம், அடுத்த தலைமுறை நம்ம பிள்ளைகள் போகும்போது கையும் நெத்தியும் காட்ட சொல்லும் போது, ஒருவேளை வசனம் இப்படி இருக்குன்னு சொன்னால் நம்ம பிள்ளைகள் சொல்லுவாங்க, இதை நாங்கள் சின்ன வயசுலேருந்து காட்டிக்கிட்டு இருக்கிறோம். அவன் மைண்டை இப்போவே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அவர்கள் தங்கள் ராஜ்யத்துக்கான முத்திரையை இப்பொழுதே என்ன பண்ணிட்டாங்க, காட்டுறதுக்கான வேலையை முடிச்சுட்டாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க? இப்போது அடுத்த டிசீஸ் வருது. என்ன வருது? அடுத்த டிசீஸ் தவாரங்க அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அடுத்த டிசீஸ் வருது, பேண்டமிக் வருது. இது 2024 ஜனவரியில் அனௌன்ஸ் பண்ணது. இந்த வருஷம் என்ன சொல்கிறாங்கன்னா, டிசீஸ் எக்ஸ், அதாவது இப்பொழுது இருக்கிற வந்து போன கொரோனாவை விட 20 மடங்கு சக்தி வாய்ந்தது வரப்போகுது. வரப்போதான்னு கேட்காதீங்க, ஆல்ரெடி ரெடியாக இருக்கு. அவங்க டேட் வரைக்கும் கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டேட்னா மந்த் வரைக்கும் கூட
வர மே மாதத்துக்குள்ளே எல்லா கவர்மெண்ட்டையும் சைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்கு சைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க? ஒரு பெரிய வியாதி வருது, டிசீஸ் எக்ஸ் வருது, அதை நாம் சாதாரணமாக என்ன பண்ண முடியாது, நாம் எதிர்த்து போராட முடியாது. அதை படித்து பாருங்கள், 194 நாடுகளை சைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு உலகமும் சைன் பண்ண போகுது. அதனால மொத்தமே 194 196 நாடு தான் இருக்குது. உலகத்திலே 200 நாடு தான் இருக்குது. ஐநா ரிஜிஸ்டர் ஆகாமல் ஒரு 6 நாடோ 5 நாடோ இருக்குது. அதில் சின்ன சின்ன தீவுகள். மொத்தம் 194 நாடுகளை சைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு உலகத்தையும் உலக சுகாதார மையத்துக்கிட்ட சைன் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் எல்லாரும் நீங்கள் சொல்கிறத என்ன செய்வோம், கேட்போம். நீங்கள் கொடுக்குற மெடிசனை என்ன செய்வோம், போட்டுக்கொள்வோம். இப்போ நம்ம மெடிசன் போட்டோம்ல, இந்தியாவில் 2 மெடிசன் போட்டாங்க, வேக்சின். என்னென்ன போட்டாங்க ஞாபகம் இருக்குதா? கோவேக்சின், கோவிஷீல்டு. கோவேக்சின் மட்டும்தான் நம்மளுது, கோவிஷீல்டு ஐரோப்பாவுது. நம்ம இவர் இருக்கார் பாருங்க, பில்கேட்ஸ், கேவி ஃபவுண்டேஷன்ஸ், அவங்க டீமை சார்ந்தது. ஃபைசரு, அப்புறம் வந்து கோவிஷீல்டு, அப்புறம் ஸ்புட்னிக் ரஷ்யாவுது, அப்புறம் நம்மளது தான் கோவேக்சின். இந்த மாதிரி ஒரு 5-6 இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையும் போட சொல்லும் போது இப்போ WHO என்ன சொல்லுது? இந்தியா தயாரிக்க முடியாது இனிமேட்டு வேக்சின். புரியுதா? கோவேக்சின் யார் தயாரிச்சது? அப்போ உள்ள பெரியவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியா தயாரித்த மருந்து WHO ஒத்துக்க மாட்டேன்ருச்சு ஆரம்பத்தில். ஞாபகம் இருக்கா? இருக்காது. கோவேக்சினை என்ன சொல்ல மாட்டேன்ட்டாங்க, ஏற்றுக்க மாட்டோம். வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் கோவேக்சின் போட்டவங்களே வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ண முடியாது. கோவிஷீல்டு, ஃபைசரு, ஸ்புட்னிக் மட்டும்தான் அலவுடுன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஏன் அப்படி ஃபோர்ஸ் பண்ணாங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க, ஒன் கண்ட்ரோல். இப்போது போன கோவிட்டில் அவங்க ஒரு பாடம் படிச்சுட்டாங்க. பாடம் படிச்சுட்டு இப்போ முன்னாடியே சொல்லிட்டாங்க, மே மாதத்துக்குள்ளே சைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மே மாதத்துக்குள்ளே எல்லாரும் என்ன பண்ணுங்க, சைன் பண்ணுங்க. மிகப்பெரிய 20 மடங்கு சக்தி வாய்ந்தது வருது. அதுலேயும் தெளிவாக சொல்லியிருக்காங்க, இப்போ இருக்கிற வேக்சின் அதுக்கு ஒத்து வராது, புதுசாக நம்ம செய்யணும், இணைஞ்சு போராட போகிறோம். அதுக்கு நீங்கள் உலக சுகாதார மையத்துக்கு என்ன கொடுங்க, அதிகாரம் கொடுங்க. இவங்க அதிகாரம் என்ன பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம அத்தனை பேருக்கும் இனி வேக்சின் போட மாட்டாங்க, அத்தனை பேருக்கும் இதான் போட போகிறாங்க. ரெடியாக இருக்குது, ஆல்ரெடி மேலே இருக்குது பார்த்தீங்களா, ID 2020 தெரியுதா? இதுக்கு பேர் பயோசிப்புன்னு பேர். இதுக்கு பேர் என்னது? பயோசிப்பு. இது எங்கே போட முடியும் தெரியுமா? நம்ம உடம்புலேயே 2 இடத்துல தான் போட முடியும். ஒன்று நெத்தியில் போட முடியும், இன்னொன்று கையில் போட முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உள்ள ஒரு பேட்ரி இருக்குது, லித்தியம் பேட்ரி. அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு சில காரியங்கள் தேவை. அது எங்கே இருக்குன்னா, ஒன்று நெத்தியில் இருக்குது, இல்லை ரைட் ஹேண்டில் தான் இருக்குது. ஸோ இப்போது நமக்கு இவங்க இதை கொடுக்கறதுக்கு தான் இப்போ சைன் முன்னாடியே பண்ண சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உங்கள் உடம்புல அந்த கிருமி வந்துருச்சான்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சிப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, இனி பிளட் டெஸ்ட்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. எந்த கிருமி வந்தாலும் இது உடனே என்ன செஞ்சிடும், காட்டி கொடுத்துரும். ரெண்டாவது, இது வழியாகவே நீங்கள் என்ன பண்ணிடலாம், அதுக்கான மெடிசனை நீங்கள் செலுத்திடலாம். ஸோ நீங்கள் அத்தனை பேரும் இந்த சிப்பை போடணும். எங்கே போடணும்? வலது கையிலாவது நெற்றியிலாவது போடணும். வெளிப்படுத்தல் 13:16க்கான சிப்பு ரெடியாக இருக்கிறது. அந்த சிப்பு போடுவதற்கான ப்ராக்டிஸை தான் நீங்கள் கொரோனாவில் பண்ணீங்க. இப்போ புரியுதா? நம்மளை என்ன பண்ண வச்சாங்க, கையும் நெத்தியும் என்ன பண்ண வச்சாங்க, காட்ட வச்சாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய டிசீஸ் ஒன்று வரும், கம்பல்சரி வரும். வந்து 2020, 24, 25, 26க்குள்ள இந்த யுத்தமும் நடக்கும். இந்த 7 வருஷத்துக்குள்ள பெரும் அளவில் உயிர் சேதம் நடைபெறும். அப்போ இந்த சிப்பை நம்ம எல்லாருக்கும் போட சொல்லுவாங்க. அத்தனை பேரும் போட்டு இந்த சிப்பை நம்முடைய கார்டில் இருக்குது பார்த்தீங்களா, எந்த கார்டில், பேங்க் கார்டிலலாம் ஒரு சிம், மஞ்சள் கலர் சிம் இருக்கு இல்லையா, உங்கள் செல்ஃபோன் சிம் கார்டு இருக்குல்ல, இந்த அத்தனை சிம் கார்டு இருக்கு எல்லாமே ஒரே மாதிரி கார்டு தான். அதனால் சொல்லுவாங்க RFIDன்னு பேர், ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் பேர். உங்கள் செல்ஃபோனில் இருக்கிறது, உங்கள் ATM கார்டில் இருக்கிறது, உங்கள் டெபிட் கார்டில் இருக்கிறது எல்லாமே அதே மாதிரி ஒரு சிம் இதில் இருக்குது. மொத்த சிம்மையும் இது உள்ளே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, இனிமேட்டு உங்களுக்கு எல்லாமே கூகுள் பே வேலை செய்யாது, பேடிஎம் வேலை செய்யாது, எல்லாமே கையில் உள்ள சிப்பு வழியாக வாங்கிங்கன்னு சொல்லிட போகிறாங்க. வேலை முடிஞ்சு. அது எப்படி சிப்பு வழியாக வாங்க போகிறாங்கன்றதான் இந்த வீடியோ. இங்கே பாருங்கள், அந்த அம்மா பாருங்கள், நேராக போகிறாங்க, பொருள் வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள், கார்டு கொடுக்கல, காசு கொடுக்கல, கையை வச்சாச்சா, கையை வச்ச உடனே அவங்க அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சு. புரியுதா? தெரியுதா உங்களுக்கு? அந்த அம்மா வந்து எந்த கார்டும் கொடுக்கல, எந்த கேஷும் கொடுக்கல, பொருள் வாங்கிட்டு கையை மட்டும் வைக்கிறாங்க. வச்ச உடனே அவங்க அக்கௌண்ட்லேருந்து டைரெக்டாக பணம் போயிடுச்சு. அவ்வளோதான், வேலை முடிச்சு.
இப்போது இந்த கையை வச்சாங்க பாருங்கள், வலது கை, அதுக்கான டெஸ்ட் தான் இப்போ நடந்துச்சு. இப்போ உங்களுக்கு வலது கையில் அது போடுவாங்க. ஆனால் போட சொல்கிறதுக்கு என்ன சொல்லி போட சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வேக்சின் போட சொல்கிற மாதிரி போட சொல்லுவாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல். இனி வரப்போகிறதான பேண்டமிக், வரப்போகிறதான கிருமிகள் எது வந்தாலும் இது உடனே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். நீங்கள் என்ன கிருமி வந்திருக்குன்றது கூட கண்டுபிடிச்சிடலாம். இனி இந்த சிப்பு இருந்துச்சுன்னா, கையில் இருந்துச்சுன்னா பேங்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இனிமேட்டு கார்டு தேவையில்லை, உங்களுடைய யாரும் உங்கள் கார்டை மிஸ்யூஸ் பண்ண முடியாது, பாஸ்வேர்ட் தேவையில்லை, உங்கள் கையில் இருக்க ஃபிங்கரிங்க போதும். எல்லா இடத்துலையும் இப்போ என்ன வைக்கிறீங்க, எல்லா இடத்துலையும் தம்ப்லைன் வைக்கிறீங்க. இந்த தம்பை வச்சுட்டு கையை வச்சிங்கன்னா இதுவே பாஸ்வேர்டாக மாறிடும். இதில் கையில் உள்ளதே என்ன ஆகிடும், உங்களுக்கு டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் ஆகிடும். அதுக்கான முந்தின ஸ்டேஜை முடிச்சிட்டாங்கன்ற, அதான் புரிஞ்சுக்கோங்க, முடிச்சாச்சு. இனி இது வர வேண்டியது பாக்கி. இது வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேண்டமிக் வரும், அதாவது ஒரு டிசீஸ் கொண்டு வருவாங்க. ஏன்னா அதை கொண்டு வந்தால் தான் இதை உங்களுக்கு என்ன செய்ய முடியும், போட முடியும். அந்த இடத்தில் தான் நீங்களும் நானும் நின்று கொண்டு இருக்கிறோம். நான் சொல்ல தெளிவாக புரியுதா? ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ், ரொம்ப தூரத்தில் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 7 வருஷத்துக்குள் இவையெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். வித்தின் தி 7 years. நீங்களும் நானும் இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ என்ன பண்ணோம், இதிலிருந்து வேறு ஒன்றுமே செய்யவும் முடியாது. இனிமேட்டு நீங்கள் இதெல்லாம் வேண்டாம், நான் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி பாருங்கள். நீங்கள் ஒன்று தான் செய்ய முடியும். என்ன செய்ய முடியும், கிடுன்னு புறப்பட்டு கர்நாடகாக்குள்ள சத்தியமங்கலத்துக்குள்ள ஒரு காடு இருந்துச்சுன்னா இருக்கிற மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு மொத்த மாவையும் அள்ளிக்கிட்டு போயிடுங்க. வெளியவே வந்துடாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்மளை இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி வசதி அப்படிங்கிற பேரில் உங்களையும் என்னையும் ஒரு 10-15 வருஷமாக இந்த டெக்னாலஜிக்குள்ளே பழக்கிட்டாங்க. செல்ஃபோன் இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா? 80% to 90% மக்களால் என்ன செய்ய முடியாது, முடியாது. நம்ம வாலிப பையன் கையிலேருந்து செல்ஃபோனை ஒரே ஒரு நாள் வாங்குங்க, அவன் படுற பாட பாருங்க, பைத்தியமே பிடிச்சிடும் அவனுக்கு, வேலை முடிஞ்சு. அதாவது செல்ஃபோன் வந்து ஒரு காலம் லக்ஸுரி, இப்போ லக்ஸுரிலாம் இல்லை, அத்தியாவசியம். நம்ம லைஃபை எதை பேஸ் பண்ணியிருக்கு? பாதி பேருக்கு ஆன்லைன் ஆஃபீஸ் எங்கே நடக்குது, ஹோம், நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எங்கே நடக்குது, வீட்டில். கொரோனா வந்தபோது ஸ்கூல் எங்கே நடந்துச்சு, வீட்டில். எல்லாமே வீட்டில். எதுக்கு உங்களை பழக்கப்படுத்தினாங்க? எல்லாமே இனி ஆன்லைன் தான். உங்களுக்கு நீங்கள் கையில் வச்சுருக்கிற பணம் காசு இருக்காது, இனிமேட்டு இருக்காது. இப்போவே ஏற்கனவே பாதி மேலே முடிச்சிட்டாங்க, இனி இருக்காது. ஸோ எல்லாமே உங்கள் கைக்கு கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான வேலை முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் சொன்ன ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டில் இப்போது 1 டிரான்சாக்ஷன், 1 கிங், 1 லாங்குவேஜ், 1 மெடிசன் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இது வேக்சின் பாஸ்போர்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த வேக்சின் பாஸ்போர்ட்னா என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த சிப்பை நீங்கள் கையில் போட்டுட்டிங்கன்னா, இது யூரோப்பியன் யூனியன் சொல்லுது, அதான் ரொம்ப முக்கியம். சொல்கிற ஆள் யார் பாருங்க, யார் சொல்கிறது? யூரோப்பியன் யூனியன், நம்ம சொல்கிற வல்லரசு அது சொல்லுது, வரப்போகிற வல்லரசு அது சொல்லுது, இந்த சிப்பை போட்டுட்டா இனிமேட்டு பாஸ்போர்ட் தேவையில்லை, இனிமேல் விசா தேவையில்லை. எந்த நாட்டுக்காவது நீங்கள் போகிறீங்கன்னா உங்கள் கையை இந்த சிப்பை போட்டால் போதும், நீங்கள் எந்த நாட்டுக்கு வேணாலும் ட்ராவல் பண்ணலான்னு சொல்கிறேன். இதுதான் வேக்சின் பாஸ்போர்ட். உங்கள் கையில் போட்டாச்சு, அப்போ வேக்சின் போட்டிருக்கு தெரியும், உங்கள் ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு கையில் இருக்கும், உங்கள் செல்ஃபோன் நம்பர் கையில் இருக்கும், எல்லாமே கையில் இருக்கும், அத்தனையும் இருக்கும். இப்போ அதுக்கு உங்கள் மைண்டை செட் பண்ணுறதுக்கு தான் இந்த கையும் நெத்தியும் செக் பண்ணாங்க கொஞ்ச நாளைக்கு. இப்போ அடுத்து இந்த சிப்பை போட்டுட்டு அதையே செக் பண்ணுவாங்க, அதுவே வாழ்க்கையாய் மாறிவிடும். ஆண்டவர் சொன்னபடி ஓர் அரசாங்கம், ஓர் வல்லரசு உருவாயிருச்சு. சரி, இதை போடக்கூடாதா அப்படின்னா ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், இதை போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மொத்தம் உலகத்தில் 2 முத்திரை இருக்குது. ஒன்று மிருகத்தின் முத்திரை, சரீரத்தில் போடப்படுவது இதுதான். இன்னொன்று எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்த ஆவி ஆகிய முத்திரை. பரிசுத்தாவின் முத்திரை இருந்தால் நீங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். இந்த முத்திரை இருந்தால் நீங்கள் நரகத்திலே பங்கடைவீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். யாரு? 9ஆம் வசனம். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது, நல்லா கவனிங்க, நெற்றியில ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க, நெற்றியிலாவது
அதன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபம் அவன் தான் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவான்னு இருக்கு 11வது வசனம் 10வது வசனத்தில். அப்போ இது போட்டா ஏன் இதை போட்டா அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைகிறாங்க அப்படின்னு கேட்டா, இதை போடுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு உறுதிமொழி கேட்பாங்க. நீங்கள் அந்த உறுதிமொழியை படிக்காத ஜனங்க, அதாவது படிப்பறிவில்லாத ஜனங்க இல்லை, உறுதிமொழியை படிக்காத ஜனங்க. யாராவது வாட்ஸ்அப்பில் அக்ரிமெண்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிச்சிருக்கீங்களா? ஃபுல்லாக படிச்சிருக்கீங்களா? இல்லையா? இமெயிலில் ஜிமெயில் ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சிருக்கீங்களா? இல்லையா? சரி, ஓகே. செல்ஃபோன் வாங்கும்போது அந்த ஃபோனில் முதல் 3 கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விகளை படிச்சிருக்கீங்களா? இல்லை. அப்புறம் எப்படி இவன் கொடுக்கறத மட்டும் படிப்பீங்க? நான் கேட்கறது புரியுதா? நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்களா? எல்லா ஆப்புக்கும் ஓகே ஓகே ஓகே. அவன் என்ன கேட்குறானாவது பார்த்தீங்களா என்னைக்காவது? முக்கியமாக ஒன்று சொல்லுவாங்க அதில், வாட்ஸ்அப்பில், நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷனை நாங்கள் எங்களுடைய தேர்ட் பார்ட்டிக்கு கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அதை விட முக்கியம், அதோட ஒரு காப்பி எங்ககிட்ட இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டெலிட் ஆயிடுச்சு, டெலிட் ஃபார் எவ்ரி ஒன். அவங்களுக்கும் டெலிட் ஆயிடுச்சு, நம்மளுக்கும் டெலிட் ஆயிடுச்சு. ஒரு பிரச்சனை இல்லை, உங்கள் 2 பேருக்கு தான் டெலிட் ஆகிருக்கு. வாட்ஸ்அப்காரங்கிட்ட பத்திரமா இருக்கு. நிஜம், அவன்கிட்ட டெலிட் ஆகாது. மினிமம் 30 நாள் இருக்கும், மேக்ஸிமம் 6 மாதம் வரைக்கும் இருக்கும். நிறைய கேஸில் போலீஸ் எங்கேருந்து எடுக்கிறாங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம்? எங்கேருந்து எடுக்கிறாங்க? அதனால் நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிக்காதவங்க நம்ம. இப்போ இதில் என்ன இருக்கும், இந்த அவங்க சொல்கிற முத்திரையில் என்ன இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதில் போட்டிருப்பான், இனி உலக அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், எதிர்த்து பேச மாட்டேன், உலக அரசாங்கத்தினுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அத்தனைக்கும் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளுகிறேன் இருக்கும். அதில் யார் இருக்கும்? ஹெயில் சீசர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிற மாதிரி அந்தி கிறிஸ்துவ கடவுள்னு சொல்கிற ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. நீங்கள் அந்தி கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்டு முத்திரையை ஏற்றுக்கொண்டீர்கள்னு ஆகும். அவ்வளோதான், வேலை முடிச்சு. அப்போ இந்த அந்தி கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொண்டவர்கள் எங்கே போவாங்க? ஆமாம், பரிசுத்தாவியை முத்திரையை பெற்றவங்க அங்கே போவாங்க. அவ்வளோதான் இங்கே சொல்லப்பட்டு. ஸோ நம் கண்களுக்கு முன்பாக கடைசி சாம்ராஜ்யத்தின் எல்லா காரியங்களும் ரெடியாக இருக்கிறது. இப்போ உலகம் முழுக்க ஒரு கடவுள் வரப்போகுது. அதை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. 2 காரியம். ஒன்று, மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும். அப்போ சொரூபம்னா சிலை. மிருகத்தின் சிலை என்ன செய்யுமா? மிருகம்னா மிருகம் இல்லை, கவர்மெண்ட். 13ஆம் அதிகாரத்தில் மிருகம் என்பது எதை குறிக்குது? ஒரு ராஜ்யம். அந்த அரசாங்கத்தின் வைக்கப்படுகிற ஒரு சிலை. இப்போ நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணார்? ஒரு சிலையை கொண்டு வந்து வச்சார். அகஸ்டஸ் சீசர் என்ன பண்ணார்? ஒரு சிலையை கொண்டு வந்து வச்சார். சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? உலகத்திலே பெரிய சிலையை கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த ஆவி இருக்குதே, முகம் குப்புற விழுறதுக்கு முன்னாடி சிலை வைக்கும். 3ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் சிலை வச்சார். 4ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் முகம் குப்புற விழுந்தார். ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர் சிலை வச்சார். அடுத்த 10 வருஷத்துக்குள்ள அகஸ்டஸ் சீசர் விழுந்தார். சிலை வச்சவெல்லாம் புரிஞ்சாலும் சரி. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் நல்லபடியாய் முடியும். ஜெபம் பண்ணுவோம். நேபுகாத்நேச்சாரின் ஆட்சியை கவிழ்த்தவர் நம்மோடு கூட இன்னும் இருக்கிறார். அல்லே, இதுக்கு ஆமீன் எப்படி வருது பாருங்க. அவ்வளோ ஆதங்கத்தில் இருக்கீங்க. சரி, கவனி. அப்போ இந்த மிருகம் அப்படிங்கிறது அரசாங்கம், கவர்மெண்ட். மிருகத்தின் சொரூபம்னா சிலை. அந்த கவர்மெண்ட் வைக்கக்கூடிய சிலை ஆன்டி கிரைஸ்டோடைய கவர்மெண்ட்டில். ஆனால் அந்த சிலையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பார்க்குமா, பேசுமா, அதை விட முக்கியம் எல்லாரும் தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லுமா. தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக அதற்கு என்ன கொடுக்கப்பட்டது? அப்போ என்ன அர்த்தம்? சத்துவம் கொடுக்கப்பட்டது. அதோட அர்த்தம் என்னென்னா,
அந்த சிலை பார்க்கும், பேசும், தன்னை கடவுளாக சொல்லும், தன்னை வணங்கணும். வணங்காத யாவரையும் என்ன செய்யும்? அதுக்கே என்ன கொடுப்பாங்க? இப்போ நேபுகாத் நேச்சார் சிலை செஞ்சுட்டு வணங்காதவங்களை சிலை தூக்கி நெருப்பில் போட்டுச்சா? இல்லை. தூக்கி யார் போட்டது? அங்கே இருந்தவங்க தூக்கி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்க? நெருப்பில் போட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. சிலையை என்ன பண்ணிடும்? அவங்கள கொலை பண்ணிடும். நெருப்பில் போடுன்னு சொல்லலை, கொலை பண்ணிடும். இப்போது அந்த சிலை ஒன் காட், உலகம் முழுக்க. எப்படி சொல்கிறீங்க ஒன் காடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா வாசிங்க தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 11:37. அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும். இந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். வரப்போகிற கவர்மெண்ட், ஆன்டி கிரைஸ்டோடைய கவர்மெண்ட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இன்டர்நெட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஆன்டி கிறிஸ்து அந்த மதத்தை சார்ந்தவராக இருப்பார், இந்த மதத்தை சார்ந்தவராக இருப்பார், அவர் அந்த மதத்திலிருந்து எழும்புவார், இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. பைபிள் அப்படி சொல்லலை. பைபிள் என்ன சொல்லுது? தன் பிதாக்களின் தேவர்களை. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த காடையும் அவன் என்ன பண்ண மாட்டான்? மதிக்க மாட்டான். அதாவது அவங்க அப்பா காலத்தில் இருக்கிற எந்த காடையும், பழைய காடை எதையும் மதிக்க மாட்டான். ஸ்ரீகளின் ஸ்நேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிற ஒரு காடை கூட அவன் என்ன செய்ய போறதில்ல. ஆமாம், சரி. அப்போ பழைய காடையும் மதிக்க போறதில்ல, இருக்கிற காடையும் மதிக்க போறதில்ல. எந்த தேவனையும் மதியாமலும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை. அப்ப என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு தேவன் அப்படின்னா நியூ காட். அவன் என்ன பண்ண போறான்? புது கடவுள் கொண்டு வர போறான். அப்பா காலத்தில் இருக்கிற கடவுளும் கிடையாது, இப்ப இருக்கிற கடவுளும் கிடையாது. அவன் என்ன பண்ண போறான்? அறியாத ஒரு தேவன், புது காடை கொண்டு வந்து அந்த காடை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன்னை காடாக காட்ட போறான். அந்த காட் எப்படிப்பட்டதா இருக்கும்? வெளிப்படுத்தல் 13:15 சொல்லுது, தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக அந்த சிலைக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அப்போ அவன் வைக்க போற சிலை இதுவரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு காட், இதுவரைக்கும் பிதாக்கள் அறியாத ஒரு காடு. அது பார்க்கறதுக்கு அவன மாதிரியே இருக்கும். தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி அது எல்லாரையும், தன்னை வணங்காத எல்லாரையும் அது கொலை செய்யும். அப்படி ஒரு காட் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோ பாருங்க, அந்த காட் ரெடியாக இருக்கிறது. இதுதான் அந்த நியூ காட் இப்போ கொண்டாந்துருக்கிறாங்க. அதாவது அந்த காடோடைய டெக்னாலஜி இது. இப்போ ஜனங்க எல்லாம் அதுக்கு முன்னாடி வணங்கி நிற்கிறாங்க பாருங்க, நியூ காட். இதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காடுன்னு பேர். இதோடைய ஸ்பெஷல் ஏஐ டெக்னாலஜி. இதோடைய ஸ்பெஷாலிட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது முதல்ல இதை பார்த்துக்கோங்க. இது எந்த மதத்தை சார்ந்ததும் இல்லை, நியூ காட். எந்த மதத்தை சார்ந்ததும் இல்லை, பர்பஸாகவே எல்லா மதத்திலிருந்தும் எடுத்து புது கடவுளை உருவாக்கி இருக்கிறார்கள். எந்த மதத்திலிருந்து? இங்கே பாருங்க, இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மத தலைவர்களும் கூடி, சவுதி அரேபியாவில் கூடி, இஸ்லாமாக இருக்கட்டும், இந்தியர்களாக இருக்கட்டும், ஹிந்துஸாக இருக்கட்டும், அல்லது வந்துட்டு ஜூயிஷாக இருக்கட்டும். இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஏத்திஸ்ட், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, இவங்க எல்லாம் ஒன்றா கூடி இந்த உலக நலனுக்காக இந்த இருக்கிற காடெல்லாம் எடுத்துட்டு நாம் இந்த காடஸை கொண்டு வருவோன்னு இந்த காடை கொண்டாந்துருக்கிறாங்க. இந்த காடோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, கவனிங்க, இது ஏஐ டெக்னாலஜி. இந்த ஏஐ டெக்னாலஜியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இப்போ கவனிங்க, இங்கே பாருங்க, ஒரு 5-10 நிமிஷம். இப்போ நீங்கள் பைபிள் படிக்கிறீங்களா? கொஞ்சம் சீக்கிரம் பதில் சொல்லுங்கள். பைபிள் படிக்கிறீங்களா? பைபிள் எத்தனை புக்கு இருக்கு? 66 புக்கு இருக்கா? எத்தனை பேருக்கு 66 புக்கு முழுசாக தெரியும்? 66 புக்கு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா அதிகாரம் வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா தெரியாதா? சீக்கிரம். தெரியாது. முழுசா தெரிஞ்ச ஒருத்தர் கை தூக்குங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நான் முழுசாக எனக்கு தெரியுன்றவங்க யார் இருக்கீங்க? சரி, எத்தனை பேர் முழுசாக படிச்சிருக்கீங்க? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நான் ஃபுல்லாக படித்து முடிச்சிருக்கிறேங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த கை தூக்காத ஆள்லாம் இன்னும் முழுசாக முடிக்கலையோ? புதுசாக வந்திருக்கிறீங்களோ? என்ன சொல்ல வரீங்க? சரி, இப்படி கேட்குறேன். இன்னும் முழுசாக நான் படிக்கலை அப்படின்றவங்க, மிச்சவங்களை நம்ம கணக்கிலே வச்சுக்க வேண்டாம், சரியா? இவங்க பரலோகத்துக்கு வரமாட்டாங்க,
நரகத்துக்கும் போக மாட்டாங்க. இது எங்கே நிற்க போகுதுன்னு அதுக்குமே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியலையே முழுசாக படித்தோமானே அவங்களுக்கே. ஒன்று நான் முழுசாக படித்தேன் கை தூக்கியிருக்கணும், இல்லைன்னா படிக்கலான்னு கை தூக்கணும். ரெண்டுத்துக்கும் கை தூக்காத ஒரு 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 கூட்டம் இருக்குல்ல, இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா பரலோகத்துக்கு வரியா, நரகத்துக்கு போறியா, எங்கே தாண்டா போகிற, இவனை ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுருவான். முழுசாக படிச்சிருக்கோம், ஆனால் நமக்குள்ளே இப்போ என்ன இல்லை, முழுசாக ஞாபகத்தில் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மூளையில் மேக்ஸிமம் 6-7% தான் நம்ம என்ன செய்கிறோம், யூஸ் பண்ணுறோம். அந்த 7%ல் நம்ம படித்ததில் இவ்வளோ தான் நமக்கு என்னவா இருக்குது, ஞாபகம் இருக்குது. அதிகமாக யூஸ் பண்ணது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்னு சொல்கிறாங்க. அவர் கொஞ்சம் அதிகமாக ஞாபகத்தில் வச்சுருந்துருப்பார் போல, நமக்கு தெரியாது. இப்போ கவனிங்க. ஸோ உங்களுக்கு பைபிள்லையே நீங்கள் படித்ததுலையே முழுசாக ஞாபகம் இல்லை. இப்போ அடுத்த கேள்வி, நீங்கள் படித்த ஸ்கூல் புக்ஸு, மேகசின்ஸு, படித்த புக்கு அத்தனை ஞாபகத்தில் இருக்கா? இல்லை, எதுவுமே இல்லைல்ல, ஒன்றுமே இல்லைல்ல. இதுக்கு எல்லாம் இருக்கும். பைபிள் இருக்கும், பைபிளில் இருக்கிற 100கணக்கான வேர்ஷன் அது உள்ளே இருக்குது, டேட்டாஸ் ஏற்றி வச்சுருக்காங்க. இது உள்ள குரான் இருக்குது, இது உள்ள ஹிந்துஸ் வேதம் இருக்குது, கன்ஃபியூஷியனிசம் இருக்குது, ஜாவோயிசம் இருக்குது, தாவோயிசம் இருக்குது. வேர்ல்டில் இருக்க எல்லா ரிலிஜியனோடைய புக்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க, இது உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளவு இப்போ வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்கன்னா 3 ட்ரில்லியன் டேட்டாஸ். 1 பில்லியன்னா 100 கோடி. யோசித்து பாருங்க, 1 ட்ரில்லியன்னா 1000 கோடிக்கு மேலே. 3 ட்ரில்லியன் டேட்டாஸ் உள்ளே இருக்குது. இப்போ இன்னும் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ உலகத்தில் இருக்கிற அத்தனையும் இப்போ இதுக்கிட்ட எங்கே இருக்கு, இது உள்ளே இருக்கு. ஆனால் இதோடைய டெக்னாலஜி என்னென்னா, நீங்கள் கேட்குறதுக்கு அதுவே எடுத்து உங்களுக்கு பதில் சொல்லும். புரியுதா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு கட்டையை குறித்து, இந்த கட்டை எங்கே கிடைக்கும், இந்த செம்மர கட்டை, அது மாதிரி ஒரு கட்டையை பற்றி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கேட்டிருக்கிறார். கேட்கும்போது இது பதில் சொல்லுது, அந்த கட்டை நீ கேட்குறது இந்த தேசத்தில் இருக்குது. இதான அதுக்கு பதில், அவ்வளோதான பதில். அடுத்து சொல்லுது, அந்த தேசத்தில் இந்த கட்டை இத்தனை டன் அளவுக்கு இருக்குது. 3வது, ஆனால் அந்த கட்டை உனக்கு கிடைக்காது. ஏன்? அது சொல்லுது, இந்த கட்டையை ரைட்ஸ் வாங்கி ஒருத்தர் வாங்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ அவங்கக்கிட்டேருந்து நீ இதை வாங்கணும்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி இப்படி வாங்கினா இதை நீ வாங்கிக்கலாம். இவ்வளவும் அவர் கேட்ட ஒரு கேள்விக்கான பதில். புரியுதா? எவ்வளோ டேட்டாஸ் இருக்குது. இது ஒரு உதாரணம், ஒரு செகண்டுக்குள்ளே இவ்வளோத்தையும் சொல்லிருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டே இருக்க. நான் சொன்ன பாருங்க, ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னு, அந்த மாதிரி இது. ஸோ டோட்டல் டேட்டாஸ் ஸ்பீட். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ChatGPT அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஏசாயா 57:1 ஒரு மெசேஜ் கொடு அப்படின்னா 30 செகண்ட்ஸில் கொடுத்துருமா? இன்னும் 30 செகண்டுக்குள்ளே கொடுத்துரும். இப்போ பாஸ்டர் கேட்குறாரு, எனக்கு இன்னும் ஒரு 2 பாயிண்ட் சேர்த்து கொடு, கொடுத்துரும். அடுத்து கேட்குறாரு, இதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு இருந்தால் கொடு, அதையும் கொடுத்துரும். இப்போ சொல்கிறாரு, இது அப்படியே இருக்கட்டும், வேறு வேர்ஷனில் கொடு, கொடுக்குமா? கொடுக்கும். இப்போ அது பாஸ்டர் இடத்துக்கு வந்துருச்சா? அடுத்து எங்கே வந்திருக்கு தெரியுமா? இது நம்ம கேட்குற எல்லா ஜெபம். இப்போ நமக்கு மற்ற கடவுள்களுக்கும் நமக்கும் தேவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, மற்றவர்கள் தங்கள் கடவுளை தேடி போகிறார்கள், விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார்கள், ஆனால் அவர்கள் கடவுள்கள் பதில் கொடுக்கறது இல்லை. அங்கே இருக்க சிலை என்ன செய்யாது, இது அது பூர்த்தி பண்ணிடும். சிலை என்ன செஞ்சிடும், பேசிடும். அடுத்து அவங்க பண்ண விண்ணப்பத்துக்கு அவங்களுடைய வேதத்திலேருந்து அது பதில் எடுத்து கொடுத்துரும். இப்போ நமக்கு ஆண்டவர் ஆவியில் பேசுகிறாருங்கிற ஒரு ஃபீல் இருக்குது இல்லை? நம்மளாலே பாதி பேருக்கு ஆவியில் பேசலை. அவன் தீர்க்கதரிசி பிடிச்சி வச்சிருக்கிறான். அவன் ஒரு வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணியிருக்கிறீங்க, பிடிச்சி வச்சிருக்கிறீங்க. உடனே ஃபோன் அடிக்கிறது, பாஸ்டர் ஆண்டவர் இதை பற்றி என்ன சொல்கிறார். இப்போ நம்ம அப்படி பிடிச்சி வச்சுருக்கோம்ல, இனிமேட்டு அப்படி தேவையில்லை, இதை வீட்டுக்கு ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், அதுவே உங்களுக்கு பதில் கொடுத்துரும். தீர்க்கதரிசியை விட சீக்கிரம் கொடுக்கும். நீங்கள் இப்போ நம்ம தீர்க்கதரிசியை கேட்டிங்கன்னா கூட அவர் கண்ணை மூடி சுருக்கி இப்படி தலையை ஆட்டி இப்படிலாம் பண்ணுவார். அதெல்லாம் பண்ணவே பண்ணாது, இமிடியேட்டாக கொடுத்துரும். அதுக்கிட்ட இருக்க பெரிய ஸ்பெஷாலிட்டி காணிக்க கேட்காது. சூப்பர்ல, கடவுள் ஸ்தானத்துக்கு வந்துருச்சு, கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்கும். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை அது சொல்ல போகுது இப்போ, ஆனால் எடுத்து சொல்லும். ஆனால் அதுக்கும் நம்ம தேவனுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் தெரியுமா? அது பேசுவது நம் காதில் கேட்கும், ஆனால் கர்த்தர் பேசுவது நம் ஆத்துமாவில் கேட்கும். இந்த ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிற வேலையை அது செய்யவே செய்யாது. ஏன்?
அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆத்மா மணவாளன் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த மணவாளனுக்கு தான் இந்த ஆத்மா திருப்தி ஆகும், வேற எதுக்குமே திருப்தி ஆகாது. இதை விட இன்னும் டெக்னாலஜி வந்தாலும் ஆகாது. ஆனால் உலகத்தை பொறுத்த வரைக்கும் காட் ரெடி. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் நம்மளும் போய் உட்கார போகிறான், நம்மளும் உட்கார போகிறான். ஈஸி இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இதுக்கிட்ட போயிட்டோம்னா பிரச்சனை ஓவர் இல்லை. தேவையில்லாத பிரச்சனை தான் அது பண்ணாது. 40 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிடும். 2 பாட்டு பண்ணுமா அதுவே பாடி முடிச்சிடும். இதெல்லாம் இப்போ இருக்கிறது. ஒரு காலம் வரும், அவன் சர்வாதிகாரி ஆட்சி செய்யும் போது அவனுடைய சிலை இந்த ரூபத்தில், அதாவது இந்த டெக்னாலஜியில் எல்லா ஆஃபீஸில், எல்லா தெருமுனைகளில், எல்லா என்ட்ரன்ஸில், எல்லா பார்டர்ஸ்லையும் இருக்கும். அத்தனை பேரும் அதற்கு மரியாதை செலுத்த வேண்டியிருக்கும். அப்படி செலுத்துகிறவர்களுக்கு கையில் சிப்பு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. எவ்ரிதிங் இஸ் ரெடி. இதனுடைய ஆரம்ப யுத்தம் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்குது. இந்த யுத்தத்தின் முடிவில் இந்த கவர்மெண்ட் வரணும், அந்த கவர்மெண்ட்டில் இந்த ராஜா வரணும், அந்த ராஜாவுடைய சிலை இது. அப்போ இந்த கவர்மெண்ட்டோடைய ஆரம்பிக்கிறதுக்கு இந்த யுத்தம் தேவை. அந்த யுத்தம் இப்போ என்ன ஆயிடுச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா நமக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்னு பாருங்க. இப்போ அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய அந்த டெக்னாலஜி, கையில் முத்திரை போடுறது, செக் பண்ணி பார்க்கறது, உங்களை அதுக்கு ஆயத்தப்படுத்துறது, உங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துறது எல்லாம் ரெடி. இன்னும் ஒரு யுத்தத்தோட ஒரு பேண்டமிக்கை கொண்டாந்து, அதை ஒரு டிசீஸை கொண்டாந்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக யுத்தம் முடியும், டிசீஸும் முடியும், ஜனங்களுக்கு இந்த சிப்பை போட சொல்லுவாங்க, அங்கே கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ரெண்டும் கரெக்டாக இருக்கும். ஆனால் லூக்கா 21:28 சொல்லுது, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதையெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இது சம்பவிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய வருகை சம்பவிக்க போகுது. அது எப்படிங்க? இதெல்லாம் கரெக்டாக ப்ரூஃபோட சொன்னீங்க, வருகை மத்திய இப்படி சொல்றீங்க? ரொம்ப சிம்பிள். இவைகளை எல்லாம் சொன்னது நம்முடைய ஆண்டவர். அவர் சொன்ன இத்தனையும், இவ்வளவு டெக்னாலஜியும் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாய் நடக்குமானால் அவர் வருவேன் என்கிற வாக்கு தத்தமும் துல்லியமாய் நடக்கும். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, நான் வந்து நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உங்களை கூட்டிக் கொண்டு போவேன் என்று சொல்லி இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை உபத்திரவத்துக்குள்ளே விட வேண்டும் என்று நினைக்க மாட்டார். இது உபத்திரவம் வர வேண்டியது நிச்சயம், அது வரும் உலகத்துக்கு. அதுக்கு நடுவில் சபையை கொண்டு போவார். ஆனால் இதில் கடைசி கேள்வி என்னன்னா, போகிற இடத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோமா? வர்றது உண்மை, அவர் சொன்னது உண்மை, எல்லா சம்பவங்களும் நடக்க போது, இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆனால் இவைகளுக்கு நடுவில் மனுஷகுமாரனை சந்திக்கும்படி நான் ஆயத்தமாக இருக்கிறேனாங்கிறதான் கேள்வி. ஆயத்தப்படாத கன்னிகை போக முடியாது. கதவை தட்டுறது அவர் வேலை. என் புறாவே, என் உத்தமியே, கதவை திறன்னு சொல்றது அவர் வேலை. திறந்தால் அவர் உள்ளே வருவார். அவர் கதவை உடைச்சிக்கிட்டு வரவே மாட்டார். இப்போ இந்த ஏரியாவுக்கு, இந்த சபையின் மூலமாக இந்த ஏரியா முழுவதுக்கும் இந்த கதவு தட்டுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. இது மில்கி பாஸ்டர் நடத்துறாரு, இல்லை பில்லி பாஸ்டர் நடத்துறாரு கிடையாது. இந்த மொத்தத்துக்கும் நடத்துவதற்கு கர்த்தர் ஒரு கூட்டத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர்களை கொண்டு இந்த பகுதி முழுக்கும் போறாரு. ஒருவேளை இந்த எச்சரிப்பு கடைசி எச்சரிப்பாய் கூட இருக்கும். இன்னொரு முறை இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. ஆனால் இந்த சமயத்திலே நீங்கள் ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. அப்போ நான் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். இல்லைங்க, நாங்களாம் கிறிஸ்டின், 3 தலைமுறை கிறிஸ்டின், 4 தலைமுறை கிறிஸ்டின், 150 வருஷம் கிறிஸ்டின். முதல்ல தோமா வரும்போது எங்கள் அப்பா அவருக்கு தண்ணி கொடுத்து கூப்பிட்டு வந்தார், நாங்களாம் அந்த காலத்து கிறிஸ்டின். நீங்கள் யாராக வேணா இருந்துட்டு போங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா வசனம் சொல்லுது, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். அப்போ பாவம் பிறக்கும் போதே நம்ம எப்படி பிறக்கிறோம்? பாவத்தில் பிறக்கிறோம். பாவத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் ரட்சிப்பு அவசியம். ரட்சிக்கப்பட்டேங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? இயேசு உங்கள் பாவத்தை மன்னிச்சிருந்தா, அவர் ரத்தத்தால் கழுவி இருந்தார்னா, அதுக்கு அடையாளமாக உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அதற்கு பேர் ரட்சண்ய சந்தோஷம். 51ஆம் சங்கீதம் அதை சொல்லுது. அந்த ரட்சண்ய சந்தோஷம், அது பாவம் மன்னிக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த சந்தோஷம் வரும். வேற எல்லாத்துக்கும் சந்தோஷம் இருக்கு, ஆனால் இந்த சந்தோஷத்துக்கு ஈக்குவலான சந்தோஷம் கிடையாது. ஸோ முதலாவது ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கணும். ரெண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்களா? நாங்கள் சின்ன வயசில் கொடுத்தாங்க, குழந்தையில கொடுத்தாங்க. குழந்தையில கொடுக்கறதுக்கு பேர் ஞானஸ்நானமே இல்லை. எப்போ ஞானஸ்நானம் எடுக்கணும்? ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்?
நீதிமொழிகள் 1:7 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். ஆமாம், கர்த்தருக்கு எப்போ பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இந்த ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்களா? ரெண்டாவது, விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். தண்ணியில் மூழ்கி எடுக்கணும். ஒரே ஞானஸ்நானம் தான் குழந்தையில எடுத்துட்டேன்னா அதுக்கு பேர் ஞானஸ்நானமே கிடையாது. தண்ணியில் மூழ்கி எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். அதை நீங்கள் எடுத்தீர்களா? மூணாவது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவி. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக என்ன செய்யணும்? பெற்றிருக்க. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, நீங்கள் சபைக்கு வர்றதே பரிசுத்த ஆவியானவரால் தான் வரீங்க அப்படிம்பாங்க. உண்மை, பரிசுத்த ஆவியானவர் வெளியிலிருந்து உங்களை சபைக்குள்ளே நடத்தினார். நீங்கள் சபைக்குள் வந்த பிறகு அவர் உங்களுக்குள்ளே வருகிறார். இங்கே உள்ளே வந்த உங்களை உள்ளே இருந்து பரலோகத்துக்கு நேராக நடத்துவார். அதுக்கு பேர் தான் பரிசுத்தாவின் அபிஷேகம். வெளியே இருக்கிறவனை தள்ளி விட்டார் உள்ள, நம்ம வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்த நம்ம ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அவர் உள்ளே வந்து சுத்திகரித்து மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியை நம்மை மாற்றி கற்புள்ள கன்னிகையாக, ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகையாக சபையை மாற்றி ஒப்படைப்பார். அந்த பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்களா? இது மூணும் பேசிக், அடிப்படை உபதேசம். இது மூணும் இல்லாமல் வருகையில் போகவே முடியாது. இன்னும் கொஞ்சம் காரியம் இருக்குது. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்திலே பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம எழுந்திரிக்கலாமா? நம்ம எழுந்திரிப்போம். எல்லா கண்களை மூடுவோம். ஒரு 5 நிமிஷம் ஆகிறோம். 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஒரு 2 நிமிஷம் மட்டும், லாஸ்ட் ஃபைனல் 2 நிமிஷம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. இதுதான் இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான 2 நிமிஷம். இன்னைக்கு இயேசு வருவார்னா நீங்கள் போவீங்களான்னு பாருங்க. அப்படி நீங்கள் போவதற்கு எது தடையாக இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சே நான் இந்த வருகையில் போகிறதுக்கு எனக்கு தடை இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியுமானால் இது ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம். நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவானாகில் அவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான் இருக்கு. இது அமைதியாக ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம், துதிக்க வேண்டாம், யாரும் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். இந்த ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் கண்ணை மூடி இந்த வருகையில் நீங்கள் போவீங்களான்னு பாருங்கள். நீங்கள் யாருங்கிறத கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க. நான் 10 வருஷம் விசுவாசி, நான் 5 வருஷம் விசுவாசி, நான் சபை கட்டின காலத்துலேருந்து விசுவாசி, நான் அந்த ஊழியர் இந்த ஊழியர், எவாஞ்சலிஸ்ட்டு, பாஸ்டர், அப்போஸ்தலர் எல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நான் இன்னைக்கு இயேசு வந்தால் போவேனா? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கை அவரை சந்திக்கிற அளவில் காணப்படுதா? அதுதான் முக்கியம். ஒருவேளை உங்களுக்கே சில தடுமாற்றம் இருக்குமானால் இப்போ சரி பண்ணி கொள்ளுகிறதான ஒரு நேரம் இது. அந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இன்னும் இயேசு வரலைங்கிறது இந்த நிமிஷம் நம்மை சரி பண்ணி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிஷம் உங்களை தாழ்த்தி தலைகளை வணங்கி, ஆண்டவரே நான் எதில் குறையாக இருக்கிறேன்னு எனக்கு உணர்த்துங்கப்பா. நான் உமக்கு முன்பாக கரையற்றதும் திரையற்றதும் பிழையற்றதுமான சபையாக, கற்புள்ள சபையாக நிற்கணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க. இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எல்லா கண்களை மூடி இருப்போம். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கலை. இது வரைக்கும் எனக்கு அதை பற்றி யாரும் அவ்வளோ சொல்லலை, நான் பெருசாக எடுத்துக்கலை. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் என் கூட பேசி இருக்கிறாரு. நான் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறவங்க மாத்திரம் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுக்குறவங்க நல்லா கரங்களை உயர்த்துங்க. அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது, மற்றவங்களுக்குலாம் கிடையாது. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 பேர் இருக்கிறாங்க. வேறு யாராவது இருக்கிறீங்களா? 10 பேர் இருக்கிறாங்க. வெளியே 2 பேர் இருக்கிறாங்க. 12 பேர் இருக்கிறாங்க. நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த 12 பேரும் கூட்டம் முடித்த உடனே இங்கே வந்து ஊழியக்காரங்களை பார்த்துட்டு போங்க. அதுக்கு கையை உயர்த்தி இருக்கிறவங்க மட்டும், ஞானஸ்நானத்துக்கு கை உயர்த்தி இருக்கிறவங்க மட்டும் கூட்டம் முடிஞ்ச உடனே இங்கே இருக்கிற ஊழியக்காரங்களை வந்து பார்த்துட்டு போங்க. ஒருவேளை நீங்கள் வேறு ஒரு ஆவிக்குரிய சபையிலேருந்து வந்திருப்பீங்கன்னா உங்கள் ஊழியக்காரர்கிட்ட போய் நீங்கள் எடுத்துக்கோங்க ஞானஸ்நானத்தை. இந்த சபையில் இன்றைக்கி இங்கே இருக்கிறவங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்க பாஸ்டர்ஸை வந்து பாருங்கள். ஒருவேளை ஞானஸ்நானம் கொடுக்காத சபை எங்கள் சபையில் தரமாட்டாங்கன்னா நீங்களும் வந்து இங்கே பாருங்கள். உங்களுக்கு அவங்க என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. கரங்களை கீழே போடுவோம். நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். நானும் என் குடும்பமும் இந்த வருகையில் பிரவேசிக்க வேண்டும். ஊழியக்காரங்கள்லாம் ஜெபம் பண்ணுவோம். நானும் என்னை நம்பி கொடுத்த
விசுவாசிகளும் இதில் பிரவேசிக்க வேண்டும். நான் ஒருத்தரை கூட விட்டுட்டு போயிடவே கூடாது. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? அப்படி ஜெபிக்க விரும்புகிறவங்க எல்லா கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும்பொழுது நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் காணப்பட வேண்டும். அவர் வரும் நாளினில் என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்து ஒருமனப்பட்டு ஆமென். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து பாடுங்க. ஆமென், ஆமென். இந்த வாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த வாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த சொந்தமானார். நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான 2ஆம் நாளுக்காக நன்றி. ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுத்ததையே கர்த்தர் நீர் கனப்படுத்துவீராக. ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் ஸ்தோத்திரம். நீர் வரும்பொழுது இங்கே பார்க்கிற அத்தனை பேரும் உடைய வருகையிலும் காண கர்த்தர் கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் சந்திக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.